கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். ದೇವರ ವಾಕ್ಯ ಕಾದು ಹೋಗೋಣ. 2 தீமோத்தேயுனுடைய ಅದ ನಿರ್ಬತ್ತೆ நம்ம பார்த்து வருகிறோம். 2 ತಿಮೋತಿ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. 2 தீமோத்தி முதலாம் அதிகாரம். 2 ತಿಮೋತಿ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ. ரெண்டு தீமோத்தி முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணின்னு வரோம். 2 ತಿಮೋತಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಅದರಲ್ಲೇ ಕೇಂದ್ರವಾಗಿ ನೋಡ್ತಾ நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ಆದ ಕಾರಣ ನಾನು ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟದರ ಮೂಲಕ ನಿನಗೆ ದೊರಕಿದ ದೇವರ ಕೃಪಾವರವು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕನ್ನು ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡುತ್ತೇನೆ. பவுல் எழுதும் போது தீமோத்திக்கு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு அனல் இருக்குது, அதை மூட்டி எழுப்பி அதை ஒரு ஜுவாலையா மாத்துன்றாரு. ಅಲ್ಲಿ ಪೌಲನ್ ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಕೃಪಾವರವಿದೆ, ಅದನ್ನು ಅತಿ ಹುರಿಯುವಂತೆ ಜ್ವಾಲೆ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡು. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் பாருங்க. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அது நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறாரு. ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅನ್ನೋ ದೇವರು ನಮ್ಮ ವಶದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து ಇವ ರಕ್ಷಣೆ ಅಂದಿನಿಂದ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தான் தீர்மானிக்கணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನು ನೀವೇ ನಿರ್ಣಯಿಸಬೇಕು. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நான் கர்த்தருக்காக எழும்புவது, கர்த்தருக்காக வாழ்றது, கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுவது, கர்த்தருக்காக நான் பிரகாசிப்பது அப்படின்றத நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒரு கண்ணோட்டத்தோடு கூட, அது ஒரு வெளிச்சத்தோடு கூட நீங்க தான் கொண்டு போறீங்க. ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಹೇಗೆ ಬದುಕಲಿ, ದೇವರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಅಭಿಮಾನ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾಗಲಿ, ದೇವರಿಗಾಗಿ ಹೆಂಗೆ ಮುಂದುವರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ನೀವೇ ಬಹಳ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನದೊಂದಿಗೆ ನೀವೇ ಅದನ್ನು ನಿರ್ಣಯಿಸಿ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், ಮಗುನ ತೆಗೆದುಕೊಂಡು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸ್ತಾರೆ, நம்ம தான் ஃபீஸ் கட்டுறோம், ನಾವೇ ಫೀಸ್ ಕಟ್ತೇವೆ, தான் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறோம், ನಾವೇ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಕೊಡಿಸ್ತೇವೆ, நம்ம தான் அந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி சாப்பாடு போடுறோம், ನಾವೇ ಪ್ರತಿದಿನ ಅದಕ್ಕೆ ಆಹಾರ ಒದಗಿಸ್ತೇವೆ. அந்த படிக்கிற வேலைன்றது அந்த பிள்ளையுடைய வேலை. ಓದೋದು ಏನಿದೆ ಅದು ಆ ಮಗುವಿನ ಕೆಲಸ. கர்த்தர் எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், ಕರ್ತನ್ ನನಗಾಗಿ ಶಿಲ್ಬೆಲ್ ರಕ್ತ ಸುರಿಸಿದ, எனக்காக மரித்தார், ನನಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ, எனக்காக உயிரோடு எழுந்தார், ನನಗಾಗಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದ, ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், ದೇವರಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, என்னோட வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார், ನನಗೆ ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பயன்படுத்த வேண்டும், படிக்க வேண்டும், அல்லது எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்பது என் கையில் இருக்கு. ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಗೆ ನಾನು ಅಭ್ಯಾಸಿಸ್ಕೊಳ್ಬೇಕು, ಓದಬೇಕು, ಇದರಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾನು ಬೆಳಿಬೇಕು ಅನ್ನೋದು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇದೆ. பாருங்க, இது அதனாலதான் அந்த வார்த்தை சொல்ல உன் விசுவாசத்தின்படின்னு சொல்றாரு இல்லையா. உன் விசுவாசத்தின்படின்ற அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருன்னா, அங்க அந்த விசுவாசம்ன்றது எனக்குள்ள துவங்கும் போது அந்த விசுவாசத்தை எப்படி எனக்குள்ள வளர்த்து கொள்றன்றது தான் வாழ்க்கையே. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸದ ಮೇರೆಗೆ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೀವು ಹೇಗೆ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂಬುದರಲ್ಲೇ ಇರುವಂತದ್ದು. இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பாருங்க சொல்றாரு, இது நிமித்தம் உன்மேல் நான் கை வச்சேன், எப்போ வச்சுட்டு நான் போயிட்டேன், ಆದ ಕಾರಣ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ನಾನು ಹಸ್ತಾರ್ಪಣೆ ಮಾಡಿದೆ. இப்போ உனக்குள்ள ஒரு அனல் இருக்குது, ಈಗ ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಜ್ವಾಲೆ ಇದೆ, அதை நீ தான் அனல் மூட்டி எழுப்பணும், ಅದನ್ನ ನೀನೇ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕು. நான் பைபிள் காலேஜில் படித்தேன், ನಾನು ಸತ್ಯವೇದ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದ್ತಿದ್ದೆ, 2 வருஷம் படித்தேன், 2 ವರ್ಷ ಓದಿದೆ, அதன் பின்பு ஊழியத்துக்கு வரேன், ನಂತರ ಸೇವೆಗೆ ಬರ್ತೇನೆ. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க, அவ்வளவு. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ಅದನ್ನ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ರು. இப்போ அந்த சொல்லி கொடுத்ததை எப்படி கொண்டு போய் ஜனங்களுக்கு நான் போதிச்சு, அதை நான் அனுபவிச்சு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ள அந்த நன்மையை எப்படி நான் கொண்டு வரணும்ன்றது என் கையில் இருக்குது பாருங்க. ಹೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನನ್ನಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿಸಿದನ್ನು ಜನರಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಹೇಗೆ ಅವುಗಳಿಂದ ಜನರು ಮೇಲಾಗಿ ಬರ್ಬೇಕನ್ನೋದು ನಾನು ನೋಡ್ಬೇಕಾಗಿದೆ. யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க இல்லையா. ಈಗ ಅವರು ನನಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு விதிமுறைன்னு கூட சொல்லலாம், பிரின்சிபல்ஸ் கூட. ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲ ಸಿದ್ಧಾಂತಗಳಂತ ಹೇಳ್ಬಹುದು. உலகம் எங்க போக, ಲೋಕಾದ್ಯಂತ ಹೋಗ್ರಿ, சகல ஜாதிகளுக்கு சொல்லுங்க, ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಇದನ್ನು ಸಾರಿ. உலகம் எங்க போய் அவங்க தான் அந்த அனல் மூட்டி எழுப்புறாங்க. ಲೋಕಾದ್ಯಂತ ಅವರೇ ಹೋಗಿ ಅದನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡೋದು. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனலை நீங்க தான் எழுப்பணும் பாருங்க. ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ಜ್ವಾಲೆ ಏನಿದೆ ಅದನ್ನ ನೀವೇ ಎಬ್ಬಿಸಬೇಕು. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படியே விட்டுருவோம், எல்லாம் தானா நடக்கட்டும், தானா நடக்கட்டும், தானா நடக்கட்டும். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಸಹಜ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತೇವೆ, ಎಲ್ಲ ತಾನಾಗಿ ನಡೆಯಲಿ, கடவுள் எல்லாத்தையும் தானா நடத்திடுவார், ದೇವರು ಎಲ್ಲ ತಾನಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ. நடத்துறது இல்ல, ಎಲ್ಲ ನಡೆಸಲ್ಲ.
நல்லா புரிஞ்சுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. கர்த்தர் தான் இந்த சரீரத்தை சிருஷ்டித்தாரு. ದೇವರೇ ದೇಹನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು. நான் தான் இதை மெயின்டைன் பண்றேன். ನಾನೇ ಪರಾಮರಿಸ್ತೇನೆ. இல்லையா? கர்த்தர் தான் எனக்கு வந்து இந்த சபையை கொடுத்தாரு. ದೇವರೇ ನನಗೆ ಈ ಸಭೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இதை மெயின்டைன் பண்றேன். ಇದನ್ನ ಪರಾಮರಿಸ್ತೇನೆ. அப்ப இந்த பராமரிக்கிற வேலைன்னு ஒன்னு இருக்குதுல்ல. ಪರಾಮರಿಸುವಿಕೆ ಕೆಲಸ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ. அப்ப அந்த பராமரிக்கிற வேலைன்றது நம்ம தான் செய்யணும். ಈ ಪರಾಮರಿಸುವಿಕೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವೇ ಮಾಡಬೇಕು. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க பராமரிக்கணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕತೆ ಜೀವಿತವನ್ನು ಪರಾಮರಿಸಿ. ಶರೀರக்குரிய வாழ்க்கை நீங்க பராமரிக்கணும். ಶಾರೀರಿಕ ಜೀವಿತವನ್ನು ಪರಾಮರಿಸಿ. குடும்பத்தை நீங்க பராமரிக்கணும். ಕುಟುಂಬವನ್ನು ಪರಾಮರಿಸಬೇಕು. பிள்ளைங்களை நீங்க பராமரிக்கணும். ಮಕ್ಕಳನ್ನು ಪರಾಮರಿಸಬೇಕು. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பவுல் சொல்லும்போது என்னன்னா, உனக்குள்ள ஒன்னு இருக்குது, அதை அப்படியே வச்சிராத. ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ಅದೇ, ಅದನ್ನ ಹಂಗೆ ಬಿಡಬೇಡ. நானும் சொல்றேன், இந்த காலை வேளையில ನಾನು ಹೇಳ್ತೇನಲ್ಲ, உங்களுக்குள்ளாக ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ಅಡಕವಾಗಿದೆ. கடவுளுடைய மகிமைன்னு சொல்லலாம், ದೇವರ ಮಹಿಮೆ ಅಂತ, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಂತ ಹೇಳಿ, வசனத்தின் பொக்கிஷம்னு சொல்லலாம், ವಾಕ್ಯದ ಬೊಕ್ಕಸ ಅಂತ ಹೇಳಿ. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ಅಡಕವಾಗಿದೆ. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை அப்படியே வச்சிட்டு இருக்காதீங்க. ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ವಿಷಯವನ್ನು ಹಂಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರಬೇಕು. அனல் மூட்டி எழுப்புங்க. ಅದನ್ನು ಜ್ವಾಲೆಯಿಂದ ಎಬ್ಬಿಸಿರಿ. அது பல பேருக்கல்லங்க, பல தேசங்களுக்கு கூட ஆசீர்வாதமா மாறலாம். ಹಲವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ ರೀ, ಹಲವಾರು ದೇಶಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், ಹಲವಾರು ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், ನಿಮ್ಮ ಸುತ್ತಲಿರೋರಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு அப்படியே வச்சிருக்கிறது ஒரு மேன்மை கிடையாது. ನನ್ನೊಳಗೆ ಇರೋದನ್ನ ಹಂಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರೋದು ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ ಅಲ್ಲ. அந்த வார்த்தையில 2-3 வார்த்தையை சொல்றேன். நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ಇದರಲ್ಲಿ 2-3 ಪದ ಬರ್ತದೆ, ನಾನು ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡ್ತೇನೆ. அப்ப தீமோத்தேயுக்கு கை வச்ச உடனே ஒரு வரம் வந்திருக்குது. ತೀಮೋತಿಗೆ ಕರ ಇಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ವರ ಬಂದಿದೆ இல்லையா? கை வச்சவன் அதான் சொல்றேன், இது நிமித்தம் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தென்று. ನಾನು ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನು ಇಟ್ಟದ್ರ ಮೂಲಕ ನಿನಗೆ ದೊರಕಿದ ದೇವರ ಕೃಪಾ ವರ. அதை அப்படியே எடுத்துங்களேன், ಅದು ಹಂಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. வரம் என்றது கடவுள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ವರ ಅನ್ನೋದು ದೇವರು ಕೊಡುವಂತ ವರದಾನ. வரம் என்றது பல வகையில் இருக்கலாம். ವರ ಅನ್ನೋದು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. பாருங்க, வரத்துல 9 வரம் மாத்திரம் இல்ல, அந்த 9 வரத்துல நிறைய கிளை வரங்கள் உண்டு. ಆ 9 ವರಗಳಂದ್ರೆ 9 ಮಾತ್ರವಲ್ಲ, 9ಕ್ಕೆ ಹಲವಾರು ಕೊಂಬೆಗಳು ಅಥವಾ ಶಾಖೆಗಳಿದೆ. அதுல நிறைய அதுல இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க, நிறைய காரியங்கள் ஒண்ணுல இருந்து ஒண்ணு அந்த வரத்தை சார்ந்து சில காரியங்கள் இணைந்து இருக்குது பாருங்க. ಆ ವರಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗಿರುವ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಜೋಡಣೆ ಆಗಿರ್ತವೆ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ಉದಾಹರಣೆಗೆ ஞானத்தை போதிக்கும் வரம்னு ஒண்ணு இருக்குது. ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವ ವರ ಅಂತ ಒಂದು. இப்ப அந்த ஞானத்தை போதிக்க வரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವ ವರ ಇತ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, அதோடு கூட நீங்க உங்களுக்குள்ளாக வந்து பாருங்களேன், புத்தி, அறிவு இதெல்லாம் உள்ள இருக்கும். ಇದ್ರೊಳಗಾಗಿನೇ ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ, ತಿಳುವಳಿಕೆ, ಅರಿವೆಲ್ಲ ಇರ್ತದೆ. அதுக்குள்ளாக உங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மைகள் அடங்கியிருக்கும். ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂತ ಗುಣಾತಿಶಯ ಅಡಕವಾಗಿದೆ. அது அந்த வரத்தை சார்ந்தது. ಅದೆಲ್ಲ ಆ ವರಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗಿರೋದು. அப்போ இங்க பவுல் சொல்லும் போது, அனல் மூட்டி விடு, உனக்குள்ள ஒரு வரம் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளாக தேவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கலாம். ಇಲ್ಲಿ ಪೌಲನು ತೀಮೋತಿಗೆ ಅದನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಂದ್ರೆ, ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಿರಬಹುದು. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ವಿಷಯವದೆ. ஆனா அந்த உள்ள இருக்கிற அந்த வரத்தை, நமக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை நம்ம தான் அதை ಅನಲ್ ಮೂಟಿ எழுப்பணும். ನಮ್ಮೊಳಗಿರತಕ್ಕ ವರವನ್ನು ನಾವೇ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். எதுமே விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತಿದ್ದೀರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது நீங்க எதுவுமே பண்ணலன்னு வைங்களேன், ನೀವು ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அது அப்படியே தான் இருக்கும். ಅದು ಹಾಗೆ ಇರ್ತದೆ. அனலாவே இருக்கும். அது ಆ ಜ್ವಾಲೆ ಅಂತಾನೆ ಇರ್ತದೆ. அது ஒரு எரியக்கூடிய ஒரு அக்னியா மாறாது. ಅತಿ ಉರಿಯತಕ್ಕಂತ ಅಗ್ನಿವಾಗಲ್ಲ, வாய்ப்பே கிடையாது, ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. தமிழ் சர்வீஸ்ல அது முன்ன வாரம் பேசிட்டேன் நான், லேவியர் ஆகமத்துல. ஆமா, ತಮಿಳ್ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಓದುವಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿನ ವಾರ ಪಾಸ್ಟರ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. அது இங்க நேரம் இல்லாதனால விட்டுட்டேன் நினைக்கிறேன், ಸಮಯ ಇಲ್ಲದೆ ಇದರಿಂದ ಬಿಟ್ಬಿಟ್ಟು. பாருங்க, இது பழைய உடன்படிக்கையில ஒரு விஷயத்தோட சேர்த்து சொல்றாரு அவரு. ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯದೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ. வாங்கல, லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம். ಬನ್ನಿ, ಯಾಜಕ ಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. எல்லாரும் திறந்து கொள்ளுங்க, ಎಲ್ಲರೂ ತೆರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. ஆறாம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8 வாசிக்கிறோம். 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலி கூறிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும், பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನೀನು ಆರೋನನಿಗೂ ಅವನ ವಂಶದವರಿಗೂ ಮುಂದಿನ
ಸಂಗತಿಗಳನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಬೇಕು. ಯಾವುದು ಎಂದರೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ವಿಷಯವಾದ ನಿಯಮಗಳು. ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ದ್ರವ್ಯವು ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಮರುದಿನದ ಬೆಳಗಿನವರೆಗೂ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಉರಿಯುತ್ತಾ ಇರಬೇಕು. ஒரு பலிபீடத்தின் மேல இருக்கிற அந்த அக்னி எரிஞ்சுனே இருக்கணும், அவிய கூடாது. ಯಜ್ಞವೇದಿ ಮೇಲೆ ಇರುವಂತ ಬೆಂಕಿ ಉರಿತಾನೆ ಇರಬೇಕು, ಅದು ಆರೋಗಬಾರದು. அது நைட் எல்லாம் எரியணும், அந்த அக்னி எரிஞ்சுனே இருக்கணும். ಅದು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಉರಿತಾನೆ ಇರಬೇಕು. சொல்லுங்க, அக்னி எரிஞ்சுனே இருக்கணும். ಹೇಳ್ರಿ, ಅಗ್ನಿ ಉರಿತಾನೆ ಇರಬೇಕು. அதுக்கப்புறம் சொல்றார், ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து தன் சணநூல் ஜல்லத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிப்பீடத்தின் மேல் அக்னியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிப்பீடத்துக்கு பக்கத்தில் கொட்டி. ಅದರಿಂದಲೇ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿನ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಿರಬೇಕು. ಯಾಜಕನು ನಾರಿನ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಮಾನರಕ್ಷಕವಾದ ನಾರಿನ ಚಡ್ಡಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿನ ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ದ್ರವ್ಯದ ಬೂದಿಯನ್ನು ಎತ್ತಿ ವೇದಿಯ ಬಲಿಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು. 12வது வசனம், பலிப்பீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டளைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளையும் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவன். 12ನೇ ವಾಕ್ಯ, ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿನ ಬೆಂಕಿ ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ದ್ರವ್ಯದಿಂದ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು, ಅದು ಹಾರಿ ಹೋಗಬಾರದು. ಪ್ರತಿದಿನವೂ ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಯಾಜಕನು ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು ತಂದು ಹಾಕಿ ಬೆಂಕಿ ಉರಿಸಿ ಅದರ ಮೇಲೆ ಹೋಮ ದ್ರವ್ಯವನ್ನು ಕ್ರಮಪಡಿಸಿ. பலிப்பீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ ಪಶುಗಳ ಕೊಬ್ಬನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಹೋಮ ಮಾಡಬೇಕು. ಬೆಂಕಿಯು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಿರಬೇಕು, ಹಾರಿ ಹೋಗಬಾರದು. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಬಹುದೊಡ್ಡ ಮಾರ್ಗವನ್ನು ಇಲ್ಲಿ அந்த அக்னி அவிஞ்சு போகக்கூடாது. ಯಾಕೆ ಅಗ್ನಿ ಹಾರಿ ಹೋಗಬಾರದು? அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற அக்னியில தான் அங்க தகன பலிகளை செலுத்துறாங்க, போஜன பலிகளை செலுத்துறாங்க. ಆ ಯಜ್ಞವೇದಿ ಮೇಲೆನೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಯಜ್ಞಗಳು, ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ಯಜ್ಞಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 14 வாசிங்கன்னா அதன் மேல தான் படைக்க வேண்டும்ன்றாங்க. ನೀವು ಹೋಗಿ ಓದಿದ್ರೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನ ಅರ್ಪಿಸಬೇಕು. அந்த ஃபயர், அந்த அக்னி எதை குறியுது அப்படின்னா, ಆ ಬೆಂಕಿ, ಆ ಫೈರ್ ಏನನ್ನು ತೋರಿಸ್ತದೆ பாருங்க. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுது. பாருங்க, ದೇವರ ಮುಂದಾಗಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಕ್ಕೆ ಬರ್ತದೆ. அதனாலதான் அதை அவிக்கவே விடாதன்றார். ಅದರಿಂದಲೇ ಅದು ಹಾರಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡಬೇಡ. அந்த கட்டை என்ன பண்ண சொல்றாரு, வெட்டி வச்சுக்க, போட்டுனே இருக்கணுமா. ಅದರಿಂದ ಕಟ್ಟಿಗೆನ ಏನ್ ಮಾಡು, ನೀನು ಕಡಿದು ಇಟ್ಕೋ, ಅದನ್ನ ಹಾಕ್ತಾನೆ ಇರಬೇಕು. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்து சம்பிரதாயம் இதெல்லாம் செய்வாங்க. அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, ஹோமம் அது இதெல்லாம். ಇವು ಹಿಂದೂ ಸಂಸ್ಕೃತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹೋಮ ಎಂಬುದಾಗಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. எல்லாமே போட்டு எரிப்பாங்க. அதுல ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಉರಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. துணியை போட்டு எரிப்பாங்க, ಬಟ್ಟೆ ಹಾಕಿ ಉರಿಸ್ತಾರೆ, பழத்தை போட்டு எரிப்பாங்க, ಹಣ್ಣನ್ನ ಹಾಕಿ ಉರಿಸ್ತಾರೆ, பூவை போட்டு எரிப்பாங்க, ಹೂವನ್ನ ಹಾಕಿ ಉರಿಸ್ತಾರೆ, நெய்யை ஊத்தி எரிப்பாங்க, ತುಪ್ಪ ಹಾಕಿ. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ನಮ್ಗೆ ಏನ್ ஏதோ ஒண்ணு ஒரு ஃபயர்ன்றது உலகத்தான் சில காரியத்தை பாருங்க, அது அவனுக்குள்ள புரியுது. அது ಬೆಂಕಿ ಅಂತ ಬರುವಾಗ ಅವನೊಳಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಅರ್ಥವಾಗ್ತವೆ. இது பிசாசு கூட இந்த அக்னி பத்தி நிறைய விஷயம் தெரியுது. ಈ ಸೈತಾನಿಗೂ ನೋಡ್ರಿ ಬೆಂಕಿ ಕುರಿತು ಹಲವಾರು ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಿದೆ. இது இந்த அக்னி ஒருத்தனுக்குள்ள, அதாவது இந்த அக்னி, நான் சொல்ற இந்த அக்னி பரிசுத்த அக்னி. இது உலகத்தோட ஒப்பிடவே முடியாது. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರುವಂತ ಈ ಅಗ್ನಿ ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, ಇದು ಲೋಕಕ್ಕೆ ಹೋಲಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ரெண்டு விஷயமும் எடுக்கலாம். அக்னின்றது ஒன்னு நெகட்டிவா வேலை செய்யுது. ಅಗ್ನಿ ಅನ್ನೋದು ಎರಡು ರೀತಿಯ ತೆಗೆದುಕೋಬಹುದು. ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ, பாசிட்டிவா வேலை செய்யுது. ಇನ್ನೊಂದು ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. வீட்ல கூட நம்ம அக்னியை பயன்படுத்தி தான் சமைக்கிறோம் இல்லையா? ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅಗ್ನಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಅಡಿಗೆ ಮಾಡೋದು இல்லையா? இப்போ அதே பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசம்பாவித்தை கூட ஏற்படுத்துது. ಅದೇ ಅಗ್ನಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬೇರೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಅವಘಡಗಳನ್ನು ಕೂಡ ಏರ್ಪಡಿಸ್ತದೆ. அப்ப பிசாசு கூட சில நேரத்துல பாருங்களேன், தவறான சில காரியங்கள், தவறான சில அக்னிகளை போட்டு சில காரியத்தை நாசனம் செய்யும். ಹಂಗೆ ಸೈತಾನು ಕೂಡ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪಾದ ಅಗ್ನಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. உலகத்துல பாருங்க, ஒரு சிலர்லாம் தவறான விஷயத்துக்கு வைராகியம் பாராட்டும். ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ವಿಚಾರಕ್ಕೆಲ್ಲ ಅಭಿಮಾನ ಉಳ್ಳವರಾಗಿ. உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க, ஒரு போதை பழக்கத்துல, அடிமை பழக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அதுக்கு ஒரு பயங்கர ஃபயரா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ಮಾದಕ ವಸ್ತುಗಳಿಗೆ, ಇನ್ನಿತರ ವಿಚಾರಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿ ಅಂತ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅವರು ಬೆಂಕಿ ಅಂತ ಇರ್ತಾರೆ. உலகத்தை அழிக்கிறதுல, ಲೋಕ ನಾಶ ಮಾಡೋದು, ಜನங்களை ಅழிக்கிறதுல, ಜನರನ್ನ ನಾಶ ಮಾಡೋದು, ಶರೀರங்களை ಅழிக்கிறதுல, ದೇಹಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡೋದು, குடும்பத்தை அழிக்கிறது, ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶಪಡಿಸೋದು, வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கையை சீரழிக்கிறது, ಯೌವನಸ್ಥರು ತಮ್ಮ ಯೌವನ ಪ್ರಾಯವನ್ನು ನಾಶಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದು. ஒரு வகையில பிசாசு சில தவறான அக்னிகளை எழுப்பி ಎಲ್ಲೋ ಸೈತಾನ್ ಕೆಲವೊಂದು ತಪ್ಪಾದ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. ஆனா இங்க இது சொல்லப்படுது பாருங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳುವಾಗ இது ஒரு பலிபீடத்தின் அக்னி, ಇದು ಯಜ್ಞವೇದಿಯ ಒಂದು ಬೆಂಕಿ.
ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? இது நமக்குள்ள நன்மையை உண்டாக்குது. ಇದು ನಮ್ಮಲ್ಲಿ ಮೇಲನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. அதனாலதான் பவுல் சொல்லும் போது ಅದಕ್ಕೆ ಪೌಲನು இந்த வார்த்தையை மனதில் வச்சுதான் சொல்றாரு. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಒಳಗಿಟ್ಟೇ ಹೇಳ್ತಿರೋದು. உனக்குள்ள ஒரு அக்கினி உண்டாயிருக்குது பாரு, அதை நீ அதை நான் உனக்கு நினைப்பூட்டுறேன், ಅದು எழுப்பಿ விடுன்றார். ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ ಉಂಟಾಗಿದೆಯಲ್ಲ, ಅದನ್ನು ನೀನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡು. ಅಂತ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡ್ತೇನೆ. ಅದು ಉನ್ನ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವ ಅಗ್ನಿ ಅದು. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುವ, வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமான ஒரு ஃபயர். ಬಾಳಿಗೆ ಬಹಳ ಪ್ರಾಧಾನ್ಯವಾದ ಅಗ್ನಿ ಅದು. வாழ்க்கைக்கு எதெல்லாம் எதிரா இருக்கோ அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகிரும். ನಿನ್ನ ಬಾಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಏನಿಲ್ಲದೆ ದಹಿಸ್ತದೆ. உன்னை எப்படி அது உன்னை உயர்த்தணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபயர் உங்ககிட்ட வருது. ನಿನ್ನನ್ನು ಹೆಂಗೆಲ್ಲ ಉನ್ನತಕ್ಕೆ ತರಬೇಕು ಆ ರೀತಿಯಾದ ಅಗ್ನಿ ನಿನ್ನೊಳಗೆ ಬರ್ತದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಎತ್ತಂಬ ವಿಶ್ವಾಸಿರಿ. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? ನಮ್ಮ வாழ்க்கையில பல முறை சோர்ந்து போறோம். ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಬಾರಿ ನಾವು ಬೇಸತ್ತು ಹೋಗ್ತೇವೆ. சோர்ந்து போவாதீங்க யாராவது இருக்கீங்களா? ಬೇಸರ ಹೊಂದದೆ ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? சில நேரத்தில் இந்த சோர்ந்து போறதுக்கான காரணம் என்ன? ಹಲವಾರು ಬಾರಿ ಬೇಸರ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? சொல்லுங்க. அந்த டிப்ரெஷன் கூட எடுத்துக்கல, ಅದನ್ನು ಒಂದು ಖಿನ್ನತೆ ಅಂತಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சில நேரத்தில் பாருங்களேன், இந்த டிப்ரெஷன் அப்படின்றத நிறைய பேர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஏதோ உலகத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. ನಿರಾಶೆ ಅಂತ ಬರುವಾಗ ಲೋಕದವುಗಳಿಂದ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಂತವುಗಳು ಪ್ರಭಾವ ಬೀರ್ತದೇನೋ ಅಂತ ನೆನೆಸ್ತಾರೆ. டிப்ரெஷன்றது என்னன்னா, ನಿರಾಶೆಗಳು ಅನ್ನೋದಂದ್ರೆ உங்களுடைய ஆரோக்கியமான ஒரு சில சிந்தனைகளை கெடுப்பது தான் டிப்ரெஷன். ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕೆಡಿಸುವಂತದ್ದು ಡಿಪ್ರೆಷನ್. இன்னொன்னு சொல்ல போனா, ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ, உங்க டிப்ரெஷன் உங்களை நீங்களே காயப்படுத்துவீங்க. ನಿಮ್ಮ ಡಿಪ್ರೆಷನ್ ಇಂದ ನಿಮಗೆ ನೀವೇ ಗಾಯಪಡಿಸ್ಕೊಳ್ತೀರಿ, உங்களை நீங்களே வேதனை படுத்துவீங்க, ನಿಮಗೆ ನೀವೇ ವೇದನೆ ಪಡಿಸ್ಕೊಳ್ತೀರಿ. டிப்ரெஷன்ல இருக்கும்போது பாருங்க, ஒரு சிலர் நல்லா பேச மாட்டாங்க, ಡಿಪ್ರೆಷನ್ ಅಲ್ಲಿ ಇರೋರು ಕೆಲವು ಮಾತಾಡಲ್ಲ, நல்லா சாப்பிட மாட்டாங்க, ಒಳ್ಳೆ ಊಟ ಮಾಡಲ್ಲ, நல்லா தூங்க மாட்டாங்க, ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ ಮಾಡಲ್ಲ. நான் எல்லாம் உங்களை பத்தியே பேசுற மாதிரி இதா? ನಿಮ್ ಕುರಿತೆ ಮಾತಾಡಂಗಿದ್ಯಾ? சரியா தூக்கம் வராது, ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಬರಲ್ಲ, கணவன் மனைவி உறவுல ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க, ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಹವಾಸ ಆರೋಗ್ಯವಾಗಿರಲ್ಲ, வாலிப பிள்ளைங்களை பாருங்க நல்லா படிக்க மாட்டாங்க, ಯವನಸ್ಥರು ನೋಡ್ರಿ ಓದಲ್ಲ, எப்ப பார்த்தாலும் சடுன்னு இருப்பான், ಯಾವಾಗ ನೋಡು ಕಿಡಿಕಿಡಿ ಆಗಿರ್ತಾನೆ. பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣವೇನು? ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நான் எனக்குள்ள கொண்டு போய் அனுமதிச்சிடுறேன். ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದುಗಳನ್ನು ಅನುಮತಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. அது என் எண்ணங்கள்ல போய் பாதிக்குது, ಅದು ನನ್ನ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಪರಿಣಾಮ ಬೀರುತ್ತೆ. இப்ப இந்த எண்ணங்கள்ல இருக்கிற விஷயத்தை எப்படி வெளியேற்றுறது? ಈ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ಹೆಂಗ್ ಹೊರಗೆ ಹಾಕೋದು? அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வேற மாதிரி யோசிங்க, அதே யோசிக்காதீங்க. ಅದಕ್ಕೆ ಹಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರ, ಬೇರೆ ತರ ಯೋಚಿಸ್ರೆ ಅದನ್ನೇ ಯೋಚಿಸ್ಬೇಡಿ. ಅದು ಯೋಚಿக்கல, ஆனா அது அந்த யோசனையே வருதே. ಅದನ್ನ ಯೋಚಿಸದೇ ಇದ್ರು ಆ ಯೋಚನೆ ಬರುತ್ತಲ್ಲ. ಯೋಚಿಸணும்னு நினைக்கல ಪಾಸ್ಟರ್, ಯೋಚಿಸಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ತಾನ வந்துனே இருக்குது, ಆದ್ರೂ ಅದು ತಾನಾಗಿ ಬರ್ತಾನೆ ಇದೆಯಲ್ಲ. சொல்லுங்க, ಹೇಳಿ. எல்லாத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களா போய் உட்கார்ந்து கவலை போடணும்னு யோசிக்கிறீங்க? ನೀವ ಬೇಕಂತ ಹೋಗಿ ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗ್ಬೇಕಂತ ಕುಂತ್ಕೊಳ್ತೀರಾ? ತಾನ வருதே, ಅದು ತಾನಾಗಿ ಬರ್ತದಲ್ಲ. நான் யோசிக்கணும்னே நினைக்கல, ஆனா அதே காரியம் திரும்ப 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 என் சிந்தனையில பிசாசு போடுறான். ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡದೇ ಇದ್ರೂ ತಾನಾಗಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಸೈತಾನ್ ನನ್ನೊಳಗೆ ಆಗ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. இது ஒரு வியாதி கிடையாதுங்க, ಇದೊಂದು ರೋಗ ಅಲ್ರಿ, இது ಸ್ಪಿರಿಚುವಲா வரக்கூடிய ஒரு பாதிப்பு. இது ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಬೀರತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರಭಾವ. உலக வியாதின்னு சொல்லுதுங்க, ಈ ಲೋಕ ಇದನ್ನ ರೋಗ ಅಂತದೆ. ஆனா இது ஆவிக்குரிய மண்டலத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, ಆತ್ಮಿಕ ಲೋಕದ ಅಡಿಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿದ್ರೆ ஒரு பெரிய போராட்டம், ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ. பவுல் இததான் சொல்றார் பாருங்க, ಪೌಲನು ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಾನೆ. ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு எடுக்கும் போதே ஆவிக்குரிய ஒரு போராட்டம்னே சொல்றார். ಆತ್ಮಿಕರು ಅಂತ ಬರುವಾಗಲೇ ಇದು ಆತ್ಮಿಕವಾದ ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில நம்மள திரும்ப திரும்ப எடவிடாம செய்தது. ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಎಡಬಿಡದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. இங்க சொல்றாரு, மோசேக்கு கர்த்தர் சொல்லி தராரு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, அந்த அக்னின்றத எரிய விட்டுனே இருக்கு சொல்லு. ಈ ಬೆಂಕಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಿರುವಂತೆ ಮಾಡು ಕೇಳು. அதுல ஒரு கட்டையை போட்டுட்டே இருக்கு சொல்லு. ಅದರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇರಬೇಕು. அந்த ஃபயர் எரிஞ்சினே இருக்க ಆ ಬೆಂಕಿ ಅಗ್ನಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದ್ದಂಗೆ வாழ்க்கையில நிறைய பதில்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ಜೀವನದಲ್ಲಿ ಏರಾಳವಾದ ಉತ್ತರಗಳು ನಿಮಗೆ தேவையில்லாத விஷயம் வரும்போது கூட, ಬೇಡವಾದವುಗಳು ಬರುವಾಗಲೂ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அக்னி ஜுவாலையாய் மாறும்போது அந்த சிந்தனைகள் அதுவே மாத்திட்டு பாரு. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಇರುವಾಗ ಆ ಯೋಚನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. நேரத்துல நீங்க நினைக்கிறீங்களா, இப்ப இங்க பாஸ்டிங் பிரேயர் எல்லாம் வைக்கிறோம்,
ಇಲ್ಲಿ ಕೆಲವು ಬಾರಿ ಯೋಚಿಸ್ತಿರಲ್ಲ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ 21 ನಾள் ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಒಂದು 21 ದಿನಗಳ ಕಾಲ ಫಾಸ್ಟಿಂಗ್. 21 நாள் ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್? ಯಾಕೆ 21 ದಿನಗಳ ಕಾಲ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್? ಕರ್ತರು ಒಣ್ಣು ನಮ್ಮ ಮಾತು ಪೋರದಿಲ್ಲ. ದೇವರನ್ನ ನಾವೇನೋ ಬದಲಾಯಿಸಲ್ಲ. நேற்று இன்றும் என்றும் மாறாது. ಆತ ನಿನ್ನೆ ಇಂದು ನಾಳೆ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದ. நான் கர்த்தர், ನಾನು மாறாத தேவன், நான் மாறுபடாத தேவர். கர்த்தர் ஒரு நாள் மாற போறது இல்ல. ದೇವರು ಯಾವತ್ತಿಗೂ ಬದಲಾಗಲ್ಲ. அப்ப இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் மாறினே இருக்குது. ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳು ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. நான் இந்த உலகத்துல இருக்கிறதுனால, ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ எனக்குள்ள உலகம் மாற அந்த பிரச்சனைகள் என்ன தாக்குது பாருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕ ಸಮಸ್ಯೆಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಭಾವ ಬೀರ್ತವೆ. இல்ல பாருங்க, இது நல்ல மழை வந்துச்சு, ನಿನ್ನೆ ಒಳ್ಳೆ ಮಳೆ ಬಂತು, ಇಂಟರ್ನೆಟ್ ಕಟ್ ಆಯ್ತು. ಇಂಟರ್ನೆಟ್ ಕಟ್ ಆಯ್ತು. இப்ப ಇಂಟರ್ನೆಟ್ எங்க கட் ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல. ಇಂಟರ್ನೆಟ್ ಎಲ್ಲಿ ಕಟ್ ಆಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. உடனே அவன் ஏதோ ஒர்க் பண்ணின்னுறான். ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப அது வந்தாதான் அந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆனாதான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு போய் இந்த செய்தி சேரும். ಈಗ ಇಂಟರ್ನೆಟ್ ಕನೆಕ್ಟ್ ಆದ್ರೇನೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋರ್ಗೆಲ್ಲ ಈ ಸಂದೇಶ ಸೇರೋದು. நல்லா விளங்கி கொள்ளுங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. இப்ப உலகத்துல நிறைய போராட்டத்தை நீங்க சந்திக்கிறீங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಹೋರಾಟಗಳನ್ನ ಸಂಧಿಸ್ತೀವಿ. ஏதோ ஒரு பண போராட்டம், ಎಲ್ಲ ಒಂದು ಹಣದ ಹೋರಾಟ, பிசினஸ்ல போராட்டம், ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಹೋರಾಟ, கணவன் மனைவி பிரச்சனையில போராட்டம், ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟ, பிள்ளைங்க வாழ்க்கையில போராட்டம், பிள்ளைங்க வாழ்க்கையில ಮಕ್ಕಳ ಬಾಳಲ್ಲಿ ஊழியத்துல போராட்டம், ಸೇವೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟ, எல்லாமே நம்ம சந்திச்சுனே இருக்கோம். ಎಲ್ಲ ಒಂದು ಸಂಧಿಸ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ. இந்த பிரச்சனையை நிறைய நீங்க அனுமதிச்சுனே இருக்கும்போது, ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಅನುಮತಿಸ್ತಾನೆ ಇದ್ರೆ ஒரு நெட்வொர்க் ಕಟ್ ಆಗುது பாருங்க. ಒಂದು ಸಂಪರ್ಕ ಕಡಿತಗೊಳ್ತದೆ. என் தேவன் எவ்வளவு பெரியவர், அந்த ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು, அவர் மகிமை என்ன, ಆತನ ಮಹಿಮೆ ಏನು, மகத்துவம் என்ன, ಆತನ ಮಹತ್ವ ಏನು, அவர் என்னெல்லாம் செய்யக்கூடியவர், ಏನೆಲ್ಲ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த நெட்வொர்க் அலவரிசைக்குள்ள நான் வர மாட்டேன் ಎಂಬಂತ ಈ ಒಂದು ತರಂಗ ಸಂಪರ್ಕಗಳು ಒಳಗೆ ಬರ್ತಿಲ್ಲ. இப்போ உங்களை சொல்ற 21 நாள் இங்க ஒரு பாஸ்டிங் பிரேயர்ன்றோம் இல்லையா? ಇಲ್ಲಿ ಒಂದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾಕೆ ಇಡ್ತೇವೆ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ಇವೇನು ஏதோ ஒன்னு மாத்திரோம், ಏನೋ ಬದಲಾಯಿಸಿಲ್ಲ. ಇಲ್ಲ நான் மாறினா எல்லாம் மாறும். ನಾನು ಬದಲಾದ್ರೆ ಎಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ. எனக்குள்ள இருக்கிற அந்த அக்னி எழும்பி ஒரு ஜுவாலையாய் மாறுச்சுன்னு சொன்னா, ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಒಂದು ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಎದ್ದೇಳೋದಾದ್ರೆ, நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உங்களால ಬಾಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಬದಲಾವಣೆಗಳು ನೋಡಬಹುದು. இது சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸ் கிடையாது. ಇದೇನು ಸಮಯ ಕಲಿಯುವಂತದಲ್ಲ. இல்ல, ரொம்ப சீரியஸ் பிசினஸ் இது. ಬಹಳ ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಕೆಲಸ. கர்த்தர் சமூகத்துல கர்த்தரோடு அமர்ந்திருப்பது என்பது ஒரு சீரியஸ் பிசினஸ். ದೇವರೊಂದಿಗೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಎಚ್ಚೆತ್ತುಕೊಂಡಿರಬೇಕು. பக்கத்துல சொல்லுங்க, இது சீரியஸ் பிசினஸ். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆ ಬಿಸ್ನೆಸ್ ಇದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்க ಇದನ್ನ? நிறைய பேர் லைஃப்ல வந்து பாருங்களேன், உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாததுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வெற்றி பார்க்க முடியல. ತುಂಬಾ ಜನರು ಬಾಳಲ್ಲಿ ಒಳಗೆ ಏರ್ಪಡುವ ಹೋರಾಟಗಳನ್ನ ಅದನ್ನ ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದ ಕಾರಣನೇ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಕಾಣದೇ ಇದೆ. ಇದು ಎಲ್ಲರಿಗೂ வருமா பாஸ்டர்? ಇದು ಎಲ್ರಿಗೂ ಬರುತ್ತಾ ಪಾಸ್ಟರ್? இந்த பூமியில வாழ்ற நாட்கள வரும். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕುವಷ್ಟು ದಿನಗಳು ಬರ್ತವೆ. இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு. ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಟಗಳು ಉಂಟು. இதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ಇದೇ 1 ತಿಮೋಥೆ 6ರಲ್ಲಿ பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡು. இதான் விசுவாச போராட்டம். ಇದೇ ವಿಶ್ವಾಸದ ಹೋರಾಟ. நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. கர்த்தரால செய்ய முடியாது எதுனா இருக்குதா? ದೇವರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರೋದು ಏನಾದರೂ ಇದೆಯಾ? அப்ப ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல? ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನಡೀತಿಲ್ಲ? அப்ப ஏதோ ஒண்ணு எனக்குள்ள எரியல. ಅಂದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ನನ್ನೊಳಗೆ ಉರಿಯುತ್ತಿಲ್ಲ. எனக்குள்ள ஒரு விஷயம் எரியணும் பாருங்க. ನನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ವಿಷಯ. சொன்னேன், அந்த கட்டையை கொண்டு போய் ஆசாரியன் அதை பலிபீடத்தில் மேல் போடுகிறான். ಇಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಆ ಕಟ್ಟಿಗೆನ ತೆಗೆದು ಯಾಜಕನು ಯಜ್ಞವೇದಿ ಮೇಲೆ ಹಾಕಬೇಕು. 12ல வாசிக்கிறேன் இன்னொரு முறை. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டளைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲಿನ ಬೆಂಕಿ ಸರ್ವಾಂಗ ಹೋಮ ದ್ರವ್ಯದಿಂದ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಅದು ಆರಿ ಹೋಗಬಾರದು. ಪ್ರತಿದಿನವೂ ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ அந்த வார்த்தைக்கு பாருங்க, அதிகாலையில். ಆ ಪದ ಇದೆ ನೋಡ್ರಿ, ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ. சொல்லுங்க அதிகாலையில். ಹೇಳ್ರಿ, ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ. சொல்லுங்க அதிகாலையில். ಒತ್ತಾರೆಯಲ್ಲಿ. ஏன் அதிகாலை? ಯಾಕೆ ಒತ್ತಾರೆ? ஏன் அதிகாலை? இரவுல போடக்கூடாதா? ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಹಾಕ್ಬಾರ್ದಾ? அதிகாலைன்னு ஏன் அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறாரு? ಯಾಕೆ ಒತ್ತಾರೆ ಅಂತ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்களேன், ಜೀವನದಲ್ಲಿ ಮೊದಲು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. எனக்கும் சேர்த்துது, ಇದು ನನಗೂ ಸೇರಿಸಿ. நம்ம எழுந்த உடனே ಅವು ಎದ್ದು ಕೂಡಲೇ அந்த கட்டைகளை போட ஆரம்பிச்சோம்னா, ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றோம். ಕಟ್ಟಿಗೆ ಅನ್ನೋದು ಕರ್ತನ ವಾಕ್ಯ. அது ஃபயர், ಅದು ಬೆಂಕಿ. அது நமக்குள்ளாக அது எரியும் போது, ಅದು ನಮ್ಮೊಳಗಾಗಿ ಉರಿಯುವಾಗ, நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த டிப்ரெஷன் உங்களை அணுகும். ಯಾವ ಡಿಪ್ರೆಷನ್ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿಕ್ಕಾಗಲ್ಲ.
பிசாசு வந்து சொல்லுவான் எல்லாம் அழிஞ்சிரும். ಸೈತಾನ್ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ ಎಲ್ಲ ನಾಶವಾಗುತ್ತೆ. சிரிச்சுனே சொல்லுவீங்க, ನಗ್ತಾನೆ ಹೇಳ್ತೀರಾ. எனக்குள்ள இருக்கிற அக்னி ஒரு நாள் அவியாது. ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಯಾವತ್ತು ಆರಿ ಹೋಗಲ್ಲ. எனக்குள்ள இருக்கிற அக்னி அவியாதுன்னா ನನ್ನೊಳಗಿರುವ ಅಗ್ನಿ ಆರಿ ಹೋಗಲ್ಲ ಅಂದ್ರೆ வாழ்க்கை ஒரு நாள் அவியாது. ನನ್ನ ಬಾಳು ಯಾವತ್ತಿಗೂ ಆರಿ ಹೋಗಲ್ಲ. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? கண்டிப்பா இருக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ಇರ್ತದೆ. போராட்டம் ಇಲ್ಲದ வாழ்க்கையா? ಹೋರಾಟ ಇಲ್ಲದ ಜೀವಿತನ? அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எனக்கெல்லாம் போராட்டமே இல்லை, ஊழியத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் பாருங்க. ಸೇವೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. எல்லாத்துலயும் இருக்குது, ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇರ್ತದೆ, அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அவ்வளவு ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಇರ್ತದೆ. ஆனா நமக்குள்ள எல்லாருக்கும் ஒரு அக்னியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அதான் நான் போன வாரம் அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தோட பிரசங்கம் பண்ணேன். ಆ ಪಂಚಾಶತ್ಮದ ಅನುಭವದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು. ஒரு பலன் வந்து நம்ம மேல இறங்கணுங்க, ಒಂದು ಬಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಬೇಕು. அப்பதான் வாழ்க்கை சூப்பரா மாறும். ಆಗ್ಲೇ ಜೀವನ ಅಮೋಘವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. பேதுருவா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், ಅದು ಪೇತ್ರನಾಗಿರ್ಬೋದು, யாக்கோபனாಗಿರ್ಬೋದು, ಫಿಲಿಪ್ಪನಾಗಿರ್ಬೋದು. ஒரு பலன் நம்ம மேல வந்து இறங்கும். ಒಂದು ಬಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಬೇಕು. சொல்லுங்க, பலன் நம்ம மேல வரும். ಹೇಳ್ರಿ, ಬಲ ಇಳಿಬೇಕು. அதனாலதான் உன்னதத்தின் பலன் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ಅದಕ್ಕೆ ಮೇಲಿನ ಬಲವಿಲ್ಲದೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நிறைய பேர் வாழ்க்கையில என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? ತುಂಬಾ ಜನರು ಬಾಳಲ್ಲಿ ಏನು வாழ்க்கை அறிவுபூர்வம் நினைச்சிருக்கோம். ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವೇನೋ இல்லங்க, அதுக்கு மேல ஒன்னு இருக்குது. ಇಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಒಂದಿದೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவருடைய பலன் தான் மிக அவசியம். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತ್ಮನ ಬಲನೇ ಬಹಳ ಪ್ರಾಧಾನ್ಯ. பேதுரு அப்படியே பேதுரு கண்ணு முன்னாடி பார்த்தான் இயேசு. ಪೇತ್ರನು ಕಣ್ಣಾರೆ ಯೇಸುವನ್ನು கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டான். ಜೊತೆಲೇ ಇದ್ದು ಊಟ ಮಾಡ್ದ. அவன் எல்லாத்தையும் கண்டான். ಅವನು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡ್ದ. கடல் மேல நடக்கிறத பார்த்தான். ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆಯೋದು ನೋಡ್ದ. கடல்ல இருந்து நடந்து கூட்டின்னு போய் உட்கார வச்சத பார்த்தான். ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಡೆದು ಕರಕೊಂಡು ಕುಳ್ಳರಿಸಿದ ನೋಡ್ದ. 2 மீன் ஜப்பத்தை பெருக பண்ணத பார்த்தான். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ಹೆಚ್ಚಿಸೋದು ನೋಡ್ದ. எல்லாம் பார்த்தான், ಎಲ್ಲ ನೋಡ್ದ. ஆனா பலன் கிடையாது. ಆದ್ರೆ ಬಲವಿಲ್ಲ. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆவியானவர் மேல இறங்கும், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೇಲೆ ಬರಲು. அங்கதான் வாழ்க்கையே மாறுச்சு. ಅಲ್ಲೇ ಜೀವನ ಬದಲಾಯಿತು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நமக்குள்ள ஒரு அக்னி எரியும் போது ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ ಉರಿಯುವಾಗ நமக்குள்ள ஒரு பிரகாசம் வரும். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಪ್ರಕಾಶ வரும். ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ ಬರುವಾಗ வாழ்க்கை மாறும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತೆ. நமக்குள்ள வர வேண்டிய பிரகாசம், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವ ಪ್ರಕಾಶ பரிசுத்த ஆவியானவர் வருகிற ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பிரகாசம், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಕೊಡುವ வாழ்க்கை வெளிச்சமா மாற்றும். ಜೀವನ எதிர்காலத்தை வெளிச்சமா மாற்றும். ಭವಿಷ್ಯದ பொருளாதாரத்தை வெளிச்சமா மாற்றும். ಆರ್ಥಿಕತೆಯನ್ನು ಬೆಳಕಾಗಿ, ಶರೀರ ಸುಖத்தை வெளிச்சமா ಮಾற்றும். ಶರೀರದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಬೆಳಕಾಗಿ. அதுதான் உன்னதத்திலிருந்து வரும் பலன். ಅದೇ ಮೇಲಿನಿಂದ ಉಂಟಾಗುವ ಬಲ. ಅದು புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? இருக்கிறதுலே மிக முக்கியம் உன்னதத்திலிருந்து வர பலன் தான். ಇರೋದ್ರಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾಧಾನ್ಯ ಮೇಲಿಂದ ಬರುವಂತ ಬಲನೇ. ಡಿಎಲ್ ಮೋಡಿன்னு ஒரு ஊழியக்காரர், ಡಿಎಲ್ ಮೂಡಿ ಅಂತ ಒಂದು ಸೇವಕರಿದ್ರು, பழைய ஊழியக்காரர், ಬಹಳ ಹಳೆ ಸೇವಕರು. ரொம்ப பயங்கரமான ஒரு பிரசங்க, ಭಯಂಕರವಾದ ಒಬ್ಬ ಪ್ರಸಂಗಿ. அவர் எழுதுறாரு, அவருடைய ஆவியின் அனுபவத்தை எழுதுறாரு. ಅವರ ತಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಅನುಭವವನ್ನು ಬರೀತಾರೆ. அவர் ரட்சிக்கப்பட்டார், ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ರು, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, பிரசங்கிக்கிறாரு, ಪ್ರಸಂಗಿಸ್ತಾರೆ. ஆனா அவருக்கு இந்த உன்னதத்திலிருந்து வர பலன் மேல ஒரு வாஞ்சை. ಈ ಮೇಲಿನಿಂದ ಬರುವ ಬಲದ ಮೇಲೆ ಒಂದು ಆಸಕ್ತಿ. ஒரு நாள் அவர் சொல்றாரு, ஒரு நாள் போயிட்டாரு ஆண்டவரோட. ಅವರು ಒಂದಿನ ದೇವರೊಂದಿಗೆ ಹೋದ್ರ, நீங்க என்ன நிரப்புறவரையும் நான் போக மாட்டேன், ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನನ್ನ ತುಂಬಿಸೋವರೆಗೂ ನಾನು ಬಿಡಾರ, நீங்க என்ன நிரப்பணும், ನಾನು ತುಂಬಿಸ್ಬೇಕು. எனக்கு அந்த அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த அனாயிண்டிங், அந்த உன்னதத்தில் வர அந்த பலன் எனக்கு வேணும். ಆ ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಇರತಕ್ಕ ಬಲ, ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು ದೇವ್ರೆ. அவர் புக் படிச்சு பாருங்களேன், ಹೋಗಿ ಅವ್ರ ಬುಕ್ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. இது அவரோட நான் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க பேச கடவுளோட பேசும்போது ದೇವರೊಂದಿಗೆ ಕುಳಿತು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಂಗೆ நான் கத்துனதெல்லாம் மறந்துடுறேன், ನಾನು ಕಲಿತಿದ್ದೆಲ್ಲ ಮರಿತೇನೆ, அனுபவங்கள்லாம் மறந்துடுறேன், ನನ್ನ ಅನುಭವಗಳನ್ನೆಲ್ಲ ಮರಿತೇನೆ, பின்னணியெல்லாம் நான் ನನ್ನ மறந்துடுறேன், ಹಿನ್ನೆಲೆಗಳನ್ನೆಲ್ಲ ಮರಿತೇನೆ. எனக்கு அது ஒண்ணுதான், ನನಗೆ ಅದು ಒಂದೇ ಒಂದು. வேதம் சொல்லுது, ஆவியானவர் மேல இறங்கினா, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ದೇವರ ಆತ್ಮನ ಇಳಿದಿನಂತ. சொல்ற ஹோல் நைட் அப்படியே விழுந்திருந்தாரு. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಇಡೀ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಬಿದ್ದಿದ್ರು. நாள் எழுந்தாராம் பாருங்க, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ರಂತೆ ஒரு புது மனுஷனா இருந்தாரு அவர். ಒಬ್ಬ ಹೊಸ ಮನುಷ್ಯನ. அதுக்கப்புறம் தான் பாருங்க அவர் புத்தகங்கள்லாம் ரொம்ப அவர் பிரசங்கம்லாம் ரொம்ப பயங்கரமா வெளியில வந்தது. ನಂತರನೇ ಅವರ ಪುಸ್ತಕ ಪ್ರಸಂಗಗಳೆಲ್ಲ ಭಯಂಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊರ ಬಂತು. நமக்குள்ள ನಮ್ಮೊಳಗಾಗಿ அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் அவசியம். ಅಂತ ಒಂದು ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆ ಬಹಳ ಮುಖ್ಯ. எதுவும் விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? சரி, வாசிக்கலாம் பாருங்களேன். ಓದೋಣ. இப்போ அப்படியே சங்கீதம் 39 வாங்களேன். ಕೀರ್ತನೆ 39ಕ್ಕೆ ಬನ್ನಿ. 1லிருந்து 3 வரையும் வாசிக்கிற பாருங்க. 1ರಿಂದ 3 ಓದ್ತೇನೆ. சங்கீதம் 39. ಕೀರ್ತನೆ 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ನನ್ನ ನಾಲಿಗೆ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ಜಾಗರೂಕನಾಗಿರುವೆನು, ದುಷ್ಟರು ನನ್ನ ಮುಂದೆ ಇರುವಾಗ ಬಾಯಿಗೆ ಕುಕ್ಕೆ ಹಾಕಿಕೊಂಡಿರುವೆನು ಅಂದುಕೊಂಡೇನು. சொல்லுங்க, வாய்.
ಹೇಳ್ರಿ ಬಾಯಿ. பக்கத்தில் சொல்லுங்களா வாய். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹೇಳ್ರಿ ಬಾಯಿ. வாயாலே கெட்டு போறான்னு பாத்துக்கிறீங்களா? ತಮ್ಮ ಬಾಯಿಂದಲೇ ಕೆಟ್ಟೋಗ್ತಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா நினைப்போம். ಕೆಲವೊಬ್ರು ಏನೋ ತುಂಬಾ ಜಾಣರ ತರ ಇರ್ತಾರೆ. வாயால தான் எல்லாம் போறது. ಆದ್ರೆ ತಮ್ಮ ಬಾಯಿಂದಲೇ ಎಲ್ಲ ಹೋಗೋದು. அது சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா அந்த வார்த்தை, பாவம் என் நாவினால் பாவம் செய்யாதபடி. ನನ್ನ ನಾಲಿಗೆ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ. சில நேரத்துல பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம வாழ்க்கையை அளவுகோல் ஆக்குறீங்க பாருங்க. ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದನ್ನ ಇಟ್ಟು ಜೀವಿತವನ್ನು ಅಳತೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೇವಲ್ಲ. அது எப்படி தெரியுமா? ಅದೇ ಗೊತ್ತಾ? ஒரு சில காரியத்தை எனக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்ல என் நாவை வச்சே நான் அளந்து நிற்குவேன். ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನನಗೆ ತಿಳಿದಿರುವ ಅಳತೆ ಮಟ್ಟವನ್ನು ನನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದಲೇ ಅದನ್ನು ಕುಗ್ಗಿಸ್ಕೊಳ್ತೇನೆ. ನಾನು சில ஆண்டுகள் அப்படி இருந்தேன் பாருங்க. ನಾನು ಕೆಲವೊಂದು ವರ್ಷಗಳು ಹಂಗಿದ್ದೆ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுதான் லைஃபே பெருசுன்னு நினைச்சேன் பாருங்க. ನನ್ ಗೊತ್ತಿರೋದೇ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡದನ್ನು ನೆನೆಸಿದೆ. ஆனா அது இல்லன்றதுல இருந்து நான் வெளியில வந்த காலங்களுக்கு அப்புறம், ಆದರೆ ಅದು ಇಲ್ಲ ಎಂಬ ಹಂತದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದ ಕಾಲದಲ್ಲಿ வாழ்க்கையே ஒரு பிரம்மாண்டமாச்சு. ನಂತರನೇ ಜೀವಿತನೇ ಅಮೋಘವಾಗಿ ಬದಲಾಯಿತು. ಸಂಗೀತಗಾರன் சொல்லும்போது என் நாவினால் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನ ನನ್ನ ನಾಲಿಗೆ ಎಂಬ ಅಂತ ಪದ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. இந்த நாவினால் சொல்லும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவரை அநேக நேரத்துல இந்த நாவினால தான் மட்டுப்படுத்திடுறோம். ಈ ನಾಲಿಗೆ ಎಂಬ ಪದದಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ಒಂದು ಮಿತಿಗೆ ನಾವಾಗೆ ತಂದು ಬಿಡ್ತೇವೆ. இந்த நாவை வச்சுதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு அக்னியை எழுப்பி விடுறதா அல்லது எனக்குள்ள இருக்கிற அக்னியா வச்சிருப்பதா? ನನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದಲೇ ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿಯನ್ನ ಇನ್ನೂ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ಮಾಡೋದಾ ಅಥವಾ ಅಗ್ನಿಯಾಗಿ ಉಳಿಯುವಂತೆ ಮಾಡೋದಾ? பெந்தகோஸ்தே நாளே எடுத்துங்களேன். ಪಂಚಶತಮ ஆவியானவர் மேலே இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದ. அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு உண்டாயிற்று. ಅಗ್ನಿಮಯವಾದ ಉರಿಯುವ ನಾಲಿಗೆಗಳು ಉಂಟಾಯಿತು. அப்ப நம்முடைய நாவுன்னு ஒன்னு இருக்குல்ல, ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಅಂತ ಇದೆ. சாதாரண நாவா வைக்க போறீங்களா? ಅದನ್ನು ಸಾಧನವಾಗಿ ಇಡ್ತೀರಾ? இல்ல அது ஒரு அக்னி ஜுவாலை உள்ள நாவா மாத்த போறீங்களா? ಅಥವಾ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಉಳ್ಳ ನಾಲಿಗೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ. அந்த நாவு அக்னி ஜுவாலையா மாறணும் சொன்னா, ನಾಲಿಗೆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಬದಲಾಗಬೇಕು. அது உள்ள இருக்கிற அந்த ஃபயர் வெளியில கொண்டு வரும். ಒಳಗಿರುವ ಅಗ್ನಿಯನ್ನು ಹೊರ ತರ್ತದೆ. எதுமே விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಜೀವನ ಮರಣಗಳು ನಾಲಿಗೆ ವಶ. நாவின் அதிகாரத்தில், ನಾಲಿಗೆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ. அதுல நாவின் வஷான்னு வருது இல்ல, ನಾಲಿಗೆ ವಶ ಅಂತ ಬರ್ತದೆ. ஆனா அந்த ரைட் மொழிபெயர்ப்பு அது அதிகாரம். ಸರಿಯಾದ ಭಾಷಾಂತರ ಅಧಿಕಾರ. ஒரு நாவுல இருந்துதான் எல்லாமே வெளிப்படுது. ಒಂದು ನಾಲಿಗೆಯಿಂದಲೇ ಎಲ್ಲ ಪ್ರಕಟಗೊಳ್ಳೋದು. நாக்குல கை வச்சு சொல்லுங்களேன். ನಾಲಿಗೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹೇಳಿ. பரவாயில்ல, அழுகா இருந்தா கூட கை வச்சு சொல்லுங்க. ಕೊಳೆಯಾಗಿದ್ರು ಕೈ ಇಟ್ಟು, நாவை தொடுங்க ஆண்டவரே. ಸ್ವಾಮಿ ನನ್ನ ನಾಲಿಗೆನ ಮುಟ್ಟಿದೆ. நான் ஒரு அனாயிண்ட் பண்ணுங்க. ನಾಲಿಗೆನ ಅಭಿಷೇಕಿಸ್ರಿ. ನಾವು இதுவரையும் எப்படி பேசியிருந்தாலும், ನನ್ನ ನಾಲಿಗೆ ಏನೇ ಮಾತಾಡಿದ್ರು ಇದುವರೆಗೂ அதெல்லாம் வெளியேறட்டும். ಇವತ್ತಿನಿಂದ ಅದೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. நாவுல ஒரு அனாயிண்டிங், ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ நாவுல ஒரு அக்னி, ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ನಿ. ஆமென் ಆಮೆನ್. பாருங்க, நேரா எலியா வாசிக்கிற நேரம் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. ಓದಲಿಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. எலியா பரலோகத்தை பார்த்த உடனே சொல்றான், நான் செத்தேன்றான். ಯಾರು? எலியா ಪರಲೋಕವನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಂಗೆ ಅವತ್ತನ್ನ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಸತ್ತೆ ಎಂಬುದ. ஓ, அங்க தேவன் இருக்கிறத பார்த்துட்டானா? ಓ, ಅಲ್ಲಿ ದೇವರು ಇರೋದು ನೋಡ್ಬಿಟ್ನ. ஒரு தரிசனத்தை அப்படியே பார்க்கறான் பாரு. ಒಂದು ದರ್ಶನವನ್ನ தேவ தூதர்கள் சுத்தறத பார்க்கறான். ದೇವದೂತರು ಸುತ್ತಾಡೋದನ್ನ ನೋಡ್ತಾನೆ. உடனே நான் அசுத்தவாதோட உள்ளவன் சொல்றான். ಕೂಡಲೇ ನಾನು ಅಶುದ್ಧ ಉಳ್ಳವನು. உடனே மேல இருந்து வேதம் சொல்லுது பாருங்க. ಕೂಡಲೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவன் நாவை அக்னியினால தொட்டான். ದೇವದೂತನು ಬಂದು ಅವನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಬೆಂಕಿಯಿಂದ ಮುಟ್ಟಿದನು, ಅವನ ಉದಡುಗಳೇ, ಅವನ ತುಟಿಯನ್ನು. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? ஆமென். யோசிச்சு பாருங்க, எலியா எவ்வளவு ஒரு ஃபயர் உள்ள ஒரு மனுஷன். ಎಷ್ಟು ಆತನು ಬೆಂಕಿ ಭರಿತವಾದ ಮನುಷ್ಯ. இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது இந்த வார்த்தை, இந்த சங்கீதத்தை எங்க எழுதுனான்றது நீங்க பாக்குறோம். ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆಯುವಾಗ ಕೀರ್ತನೆ ಎಲ್ಲಿ ಬರೆಯಲಾಯಿತು ಅಂತ ನೋಡ್ಬೇಕು. இதுல போடும்போது ஏதூன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் வரும். ಇಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಎದುತೂನನ ರಾಗದ ಪ್ರಕಾರ ಹಾಡುವಂಥದ್ದು. இந்த எதுத்தூன் ராகம்ன்றது என்ன? ಎದುತೂನನ ರಾಗ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? ஒரு சோகம், ಅದು ನಿರಾಶೆ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆಂದ್ರೆ அப்சலோம் மரிச்ச உடனே தான் இப்ப தாவீது இதை பாடுறான். ಅಬ್ಷಾಲೋಮನು ತೀರಿ ಹೋದ ನಂತರ ದಾವೀದನು ಆಡುವಂಥದ್ದು. அந்த இடத்துல தான் இதை பாடுறான். ஃபுல் டிப்ரெஷன், ಪೂರ್ಣ ಜಿಗುಪ್ಸೆ. பெத்த பிள்ளை செத்தவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லையா? அப்சலோம் அவன் ரொம்ப நேச்சாவன்.
ಅಬ್ಷಾಲೋಮನನ್ನೇ ಅತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ದ. பல இடங்கள்ல தாவீது வளரும் போது இள வயதிலே தாவீதுக்கு பிறந்ததுனால நல்ல ஒரு நட்புள்ளவன் அப்சலோம் இருந்தான். ದಾವೀದನ ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಇವನು ಹುಟ್ಟಿದ ಕಾರಣ ಅಬ್ಷಾಲೋಮನೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹ ಭಾವ ಕೂಡ ಇತ್ತು. நிறைய விஷயங்கள் தாவீதோட அவன் நிறைய பேசியிருப்பான். ದಾವೀದನೊಂದಿಗೆ ತುಂಬಾ ವಿಚಾರಗಳು ಮಾತಾಡಿರ್ತಾನಂತೆ. ಅದನ್ನ இப்ப அப்சலோம் மரிச்சிட்டான். ಅದರಿಂದ ಅಬ್ಷಾಲೋಮನ್ ತೀರಿ ಹೋದ. இப்ப உள்ளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ಒಳಗೆ ಜಿಗುಪ್ಸೆ. இப்ப அவன் அழுகுறான். ಇವಾಗ ಅಳ್ತಾನೆ. ஏதோ ஒரு ஃபயர் என்ன என் வாழ்க்கையில இல்லாத போய், ಯಾವುದೋ ಒಂದು ಅಗ್ನಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತದೆ. இரண்டாவது வாசியர், நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ಎರಡನೇ ವಾಕ್ಯ, ನಾನು ಮೌನವಾಗಿದ್ದೇನು, ಒಳ್ಳೆಯದನ್ನಾದರೂ ಆಡದೆ ಸುಮ್ಮನಿದ್ದೇನು, ಆದರೆ ನನ್ನ ಸಂಕಟವು ಹೆಚ್ಚಿತು. ஏன்னா நான் அமைதியா இருக்கிறேன், ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೇನೆ, எதுவுமே பேசக்கூடாது, ಏನು ಮಾತಾಡಬಾರದು. அப்ப வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும், ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, டிப்ரெஷன் வராது. ಡಿಪ್ರೆಷನ್ ಬರಲ್ಲ. சொல்லுவான் நான் மௌனமாகி ஊமையா கூட இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಮೌನವಾಗಿ ಸುಮ್ಮನಾಗಿ நல்ல வார்த்தை கூட பேசுறது, ಒಳ್ಳೆದೇನು ಮಾತಾಡಲ್ಲ, ஆனாலும் என் துக்கம் அதிகரிக்குது. ಆದರೂ ನನ್ನ ಸಂಕಟ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. மூணாவதுல சொல்றாங்க, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. ಅಲ್ಲಿ ಮೂರನೇ ವಾಕ್ಯ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂತಾಪ ಅಥವಾ ಬೆಂಕಿ ಉಕ್ಕಿತು. நான் தியானிக்கையில், ನಾನು ಧ್ಯಾನಿಸುವಲ್ಲಿ அக்னி மூண்டது, ಅಗ್ನಿಯು ಉರಿಯಿತು. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ಆಗ ನಾನು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟನು. அல்லேலூயா. அது மாதிரி புரியுது, ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? ஆமென் ಆಮೆನ್. பாருங்க, இவன் அப்சலோம் மற்ற பிறகு எருசலேமுக்கு ஒரு ஓய்வு நாள், அதாவது உடனே போறான். அன்றைக்கு அந்த அப்சலோம் மரிச்சு அந்த அடுத்த ஓய்வு நாள் அப்படியே போறான். ಅಬ್ಷಾಲೋಮನ್ ತೀರಿದ ನಂತರದ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಆಗಿ ಹೋಗ್ತಾನೆ. அப்படி அவன் நேர எங்க வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಅವನು ನೇರವಾಗಿ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾನಂತ தேவாலயத்துக்கு தான் வரான். ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது இப்ப நம்ம தேவாலயம் நினைச்சா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ತುಂಬಾ ಜನ ನಾವು ದೇವಾಲಯ ಅಂದ್ರೆ ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ, வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ಏನೋ ವಾರಕ್ಕೊಂದಾವರ್ತಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡೋಣ. தேவாலயத்திலிருந்து தான் நிறைய பதில்கள் நமக்கு புறப்பட்டு வருது. ದೇವಾಲಯದಿಂದಲೇ ನಮಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಉತ್ತರಗಳು ಹೊರಟು ಬರೋದು. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, ನಿಮಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, எனக்கும் சேர்த்து சொல்றேன். ನನಗೂ ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತೇನೆ. நான் சில நேரத்தில் இங்க வரும்போது பயங்கர அப்படியே சோர்வா வருவேன் பாரு. ಇಲ್ಲಿಗೆ ಬರುವಾಗ ತುಂಬಾ ನಿರಾಶೆ ಬೇಸರದಲ್ಲಿ போய் நான் பிரசங்கம் பண்ணுமா, ಇವತ್ತು ಹೋಗಿ ಪ್ರಸಂಗಿಸಬೇಕಾ, நான் மேல ஏறணுமா, ಮೇಲೆ ಹತ್ಬೇಕಾ, நான் போய் இப்ப அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லணுமா, ನಾನು ಆ ಜನರಿಗೆ ಹೋಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾ, ஏதோ ஒரு உடைக்கப்பட்ட இருக்கும் பாருங்க, அப்படியே ஸ்பிரிட் அப்படியே ஒரு கிரஷா இருக்கும் பாருங்க. ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬರ್ತೇನೆ. அது ரொம்ப கஷ்டம், ಅದು ಬಹಳ ಕಷ್ಟ. யோசிச்சு பாருங்களேன், ಯೋಚನೆ ಮಾಡಿ, இவ்வளவு பேருக்கு ஒரு பதில கொண்டு வரதுன்றது நாட் ஈஸி. ಇಷ್ಟು ಜನರಿಗೆ ಉತ್ತರ ತರೋದು ಅನ್ನೋದು ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ. எனக்கே பதில் இல்லையே, ನನಗೆ ಉತ್ತರ ಇಲ್ವೇ? இப்ப எனக்குள்ள ஏதாவது இருந்தா தானே நான் கொண்டு வரேன். ನನ್ನೊಳಗ ಏನಾದ್ರೂ ಇದ್ರೆ ತಾನೇ ತರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದು. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಹೇಗಿರ್ಬೇಕು? இப்ப தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆகி போச்சு. ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಬಹುದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ. 17 ವಯಸ್ಸಲ್ಲಿಯೇ ಗೋಲಿಯಾತ ಅಡಿಚಿ ಸಾವಡ್ಸವ. 17 ವರ್ಷ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತನ ಹೊಡೆದು ಕೊಂದವನು. அவ்வளவு பெரிய ராட்சதனே வீழ்த்திட்டான். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ರಾಕ್ಷಸನನ್ನ பல யுத்தங்களை பார்க்கறான். ಹಲವಾರು ಯುದ್ಧಗಳು ನೋಡ್ದ. அவன தாவீதுன்னு சொன்னாவே எருசலேம் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பயம் பாரு. ದಾವೀದನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ ಸುತ್ತಮುತ್ತಲು ಇರೋರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಭಯ. ஆனா இப்போ ஒரு பெரிய இழப்பு. ಆದ್ರೆ ಈಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಳಕೊಳ್ಳುವಿಕೆ. இந்த இழப்புல இருந்து வெளியில வரணும். ಈ ಕಳಕೊಳ್ಳುವಿಕೆಯಿಂದ ಹೊರಬರಬೇಕು. துக்கம் மாறணும். ಆ ದುಃಖ ಬದಲಾಗಬೇಕು. அந்த உள்ள இருக்கிற அந்த வேதனையை யாராலையும் மாத்த முடியாது. ಒಳಗಿರುವ ವೇದನೆ ಯಾರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்சலோம் செத்துட்டான். ಅಬ್ಷಾಲೋಮನ್ ತೀರಿ ಹೋದ. மூத்த பிள்ளை, ಹಿರಿ ಮಗ. எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೇಕು? யாருக்காக அதுவும் நடந்தது பாருங்க. ಯಾರಿಗಾಗಿ ನಡೀತಿದಲ್ಲ? இவனை கொல்ல வரான், ಇವನನ್ನು ಕೊಲ್ಲಿಕ್ ಬರ, கடைசியில அவனை கொல்ல வேண்டியதாகி போச்சு. ಕೊನೆದಾಗಿ ಅವನೇ ತೀರಿ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா அவன் கொல்லல, ಅವನು ಕೊಲ್ಲಿಲ್ಲ, அவன் தளபதி கொல்றான் பாருங்க. ಅವನ ಒಬ್ಬ ಸೇನಾಧಿಪತಿ ಕೊಳ್ತಾನೆ. இப்ப அந்த செய்தி கேட்ட உடனே, ಆ ಸುದ್ದಿ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ மன உடைஞ்சு போறான், ಮನ ಒಡೆದು ಹೋಗ್ತಾನೆ. ஃபுல்லா ட்ரை, ಪೂರ್ತಿ ವನಾವಸ್ಥೆ. சொல்ற என் நாவு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ನಾಲಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, என் உதட்டெல்லாம் அப்படியே காவல் வச்சிருக்கிறேன், ನನ್ನ ತುಟಿಗಳೆಲ್ಲ நலமானது கூட பேசல, ಒಳ್ಳೆದೇನು ಮಾತಾಡದೇ ಇದ್ದೇನೆ. ஆனா அடுத்து 3வது சொல்றான், 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, அந்த வார்த்தை பாருங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, ನನ್ನ ಹೃದಯವು ನನ್ನಲ್ಲಿ ಜ್ವಾಲೆ, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, ನಾನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿಯಿತು, அப்பொழுது, ಆಗ ನಾನು, அந்த வார்த்தை பாருங்க, அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், ಆಗ ನಾನು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ವಿಜ್ಞಾಪಿಸಿದೆ. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்துருக்கீங்களா? ನಿಮ್ ಬಾಳಲ್ಲಿ ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿದ್ದೀರಾ? நம்ம சில நேரத்தில் டிப்ரெஸ் ஆகலாம், ಕೆಲವು ಬಾರಿ ಡಿಪ್ರೆಸ್ ಆಗ್ಬೋದು. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் எழும்புச்சுன்னு வைங்களேன், ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಅಗ್ನಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, எல்லா டிப்ரெஷனையும் மாத்தி போட்டு, ಎಲ್ಲ ಡಿಪ್ರೆಷನ್ ಬದಲಾಯಿಸ್ಬಿಡ್ತದೆ, எல்லாத்தையும் மாத்தி போட்டு, ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತದೆ. ஏன்னா உள்ள நமக்குள்ள ஒரு அக்னி ஆவியானவர் கொண்டு வர ನಮ್ಮ ಒಳಗಾಗಿ ದೇವರು ಒಂದು ಅಗ್ನಿನ விசுவாசிக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳ್ಬೋದು, ஆவியானவரே ದೇವರಾತ್ಮ எனக்குள்ள ನನ್ನೊಳಗೆ ஒரு ஃபயர் ஆண்டவர், ಒಂದು ಅಗ್ನಿ இதுவரையும் ಅನುಭವಿக்காத, ಇದುವರೆಗೂ ಅನುಭವಿಸದ ಆವಿಕುರಿಯ வாழ்க்கை, ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಒಂದು ಬೆಂಕಿ, ஒரு ಅಗ್ನಿ எனக்குள்ள மூಳணும், ಅಗ್ನಿ ನನ್ನಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ ಅಪ್ಪ, ಅದು ವಾರ್ತೆயினால எழும்பணும், ವಾಕ್ಯದಿಂದ ಎದ್ದು ಹೇಳಲಿ. நம்ம விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? கரங்களை தட்டி தேவனுடைய ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ಆಮೆನ್. ಯೆರೆಮೀಯ 20:9 ವಾಸಿಪೋம் பாருங்க. ಯೆರೆಮೀಯ 20:9. ಯೆರೆಮೀಯ 29ನೇ ವಾಕ್ಯ. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் 20:9. ಯೆರೆಮೀಯ 20:9. ಯೆರೆಮೀಯ 29ನೇ ವಾಕ್ಯ. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ನಾನು ಯೆಹೋವನ ವಿಷಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸೇನು, ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಮಾತಾಡೇನು. பாருங்க, அவனுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்க 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 எரேமியாவுக்கு ஒரு பயங்கர ஒரு வேதனை. அது ಇಸ್ರಾಯೇಲ್ರನ್ನು ಯೆರೆಮೀಯನ ನೋಡ್ತಾ 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 ಒಂದು ದೊಡ್ಡ ಬೇಸರ ಕೊಳ. இவன் தீர்க்கதரிசி, ಯಾಕಂದ್ರೆ ಇವನು ಪ್ರವಾದಿ. ஆனா அந்த ஜனங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಜನರು ಹಾಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ, நிறைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கு, ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ ತರ ಇದೆ. இப்ப சொன்ன அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும், ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ನಾನು ಯೆಹೋವನ ವಿಷಯ ಪ್ರಕಟಿಸೇನು, இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಮಾತಾಡೇನು ಎಂದುಕೊಂಡರೆ சொல்றானா. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ಎಂದುಕೊಂಡರೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯು ನನ್ನ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆಯೋ ಎಂಬಂತೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂಕಟವಾಗುತ್ತದೆ, ತಡೆದು ತಡೆದು ಆಯಾಸಗೊಂಡಿದ್ದೇನೆ, ಸಹಿಸಲಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் இல்ல? ಬಹಳ ಕಷ್ಟ ಅಲ್ಲ? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೇಕಂತ ಅನಿಸ್ತೀರಿ? அவன் ஜனங்களை பார்க்கறான், ಜನರನ್ನು ನೋಡ್ತಾನೆ, அது வேற மாதிரி இருக்குது, ಅಲ್ಲಿ ಬೇರೆ ತರ ಇದೆ, அவங்க வேற காரியத்தை நம்புறாங்க, ಬೇರೆ ಕಾರ್ಯ வேற வேற பின்னாடி போறாங்க, ಬೇರೆ ಹಿನ್ನೆಲೆ. இனி எதுவுமே செய்யக்கூடாது, நான் எதை செஞ்சதானே கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தினா தானே, கர்த்தர் நாமத்தை பேசினா தானே எனக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்றார். ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ತಾನೆ, ದೇವರು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ತಾನೆ ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. டக்குன்னு எதுவுமே செய்யாம இருந்தா, ಏನು ಮಾಡದೇ ಇದ್ರೆ அவரை பிரஸ்தாப பண்ண மாட்டேன், ಆತನ ಪ್ರಕಟಿಸಲ್ಲ, அவருடைய நாமத்தை பேசாம, ಆತನ ನಾಮವನ್ನು ಉಚ್ಚರಿಸದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும், ಆದರೂ சொல்லுங்க ஆனாலும், ಹೇಳ್ರಿ ಆದರೂ, பக்கத்துல சொல்லுங்க ஆதரு. ಆದರೂ என்ன நடக்குதான்? ಏನ್ ನಡೀತದೆ? அவருடைய வார்த்தை, ಆತನ ವಾಕ್ಯ. சொல்லுங்க அவருடைய வார்த்தை. ಹೇಳ್ರಿ ಆತನ ವಾಕ್ಯ. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் ஒரு மாதிரி வாழ்க்கையே சலிப்பு தட்டுதுன்னு வைங்களேன், ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿ ಬೇಸತ್ತು ಹೋದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஆனா வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡಿ. அந்த வார்த்தை என்ன செய்தான்? ಆ ವಾಕ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அந்த எலும்புக்குள் அடைப்பட்ட ஒரு அக்னி மாதிரி வந்துடுதாமா, ಆ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಬೆಂಕಿ ಅಂತೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ, அது இருதயத்திலிருந்து வெளியில வருதா, ಅದು ಹೃದಯದಿಂದ ಹೊರ ಬರ್ತದೆ. அல்லேலூயா. தமிழ்ல வந்து சகித்துன்னு வருது இல்ல, தமிழ்ல ಕನ್ನಡದಲ್ಲಿ ತಡೆದು ಅಂತ ಬರ್ತದೆ, தடையதும் இல்ல, ತಡೆದು ಸಹಿಸಿ இல்லையா அப்படின்னு சொன்னா முடியாத அவன் கிட்ட இருந்து வெளியில கொண்டு வருதான். ಅದನ್ನು ತಡೆಯನ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವನಿಂದ ಅದು ಹೊರಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. வேணாம், ಬೇಡ, ஆனா அந்த அக்னி விட மாட்டேன்தான். ಆದ್ರೂ ಅಗ್ನಿ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. அல்லேலூயா. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? போதும், ಸಾಕು, ஆனாலும் அந்த அக்னி விட மாட்டேன். ಆದ್ರೂ ಅಗ್ನಿ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? ஏன்னா உள்ள அந்த வார்த்தை ஒரு ஃபயரை கலப்புதான், ಒಳಗೆ ಆ ವಾಕ್ಯ ಒಂದು ಜ್ವಾಲೆನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வந்து பாருங்களேன், வேணாம், அங்கதான் பிசாசு உங்களை கொண்டு வந்து லாக் பண்றான். ಕೆಲವು ಬಾರಿ ಬೇಡ ಅಂತ ಬಂದು ಬೇಡ ಎಂಬ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಹಿತ ஏதோ ஒரு காரணத்துல உங்களை நிக்க வைக்கிறான், ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಗೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ. ஆனா அந்த இடத்துலதான் ஒரு அக்னி நமக்குள்ள கத்தர் ಅಂತ ಅವಧಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ನಿ ನಮ್ಮೊಳಗಿಂದ ಎದ್ದೇಳು. எலும்புல இருந்து எலும்புதான், ಅದು ಎಲುಬುಗಳಿಂದ ಎದ್ದೇಳ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வார்த்தை அந்த வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல், ಆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯು ನನ್ನ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆಯೋ ಎಂಬಂತೆ. அல்லேலூயா.
உள்ள இருந்து ஒரு ஏதோ ஒன்று எரியுது அப்படியே. ஆண்டவரே இல்ல, ಒಳಗಿಂದ ಯಾವ್ದು ಅತ್ತಿ ಉರಿತದೆ ಸ್ವಾಮಿ, ಇಲ್ಲ இதெல்லாம் தாண்டி வர போறான். ಇದೆಲ್ಲ ದಾಟಿ ಬರ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. எசேக்கியேல் வாங்கல, எசேக்கியேல் இவங்களாம் வந்து பாருங்களேன், ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்ல, இவங்களாம் தீர்க்கதரிசியார். ನೋಡ್ರಿ, ಈ ಯೆರೆಮೀಯ ಎಸೇಕಿಯೇಲ್ ಎಲ್ಲ ಬರೀ ಸೇವಕರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇವರೆಲ್ಲ ಪ್ರವಾದಿಗಳು. இவங்கள நிறைய கடவுளுக்காக ஓடின ஆட்கள். இவங்களுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க. ಇವರು ದೇವರಿಗಾಗಿ ಹೋರಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಇವರೊಳಗಾಗಿ ಅಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಳಗಿದೆ. எசேக்கியேல் 3:14 ಎಸೇಕಿಯೇಲ್ನ ಗ್ರಂಥ 3:14. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. 3:14 3:14. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனக்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. ದೇವರಾತ್ಮವು ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಯಿತು, ನಾನು ಯೆಹೋವನ ಹಸ್ತ ಸ್ಪರ್ಶದಿಂದ ತುಂಬಾ ಪರವಶನಾಗಿದ್ದು ವ್ಯಥೆಗೊಳ್ಳುತ್ತಾ ಮನಸ್ತಾಪ ಪಡುತ್ತಾ ನಡೆದೆನು. கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக வந்தது. ಕರ್ತನ ಕರವು ನನ್ನ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಬಂತು. ஹல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? எசேக்கியேல் சொல்றான் பாருங்க. ಎಸೇಕಿಯೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ, அவன் ரொம்ப அப்படியே அந்த சோர்ந்த நிலத்துல சொல்றாங்க, ಬಹಳ ಬೇಸತ್ತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நான் ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டதா, அப்படியே ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿಕೊಂಡು ಹೋಯಿತು. என் ஆவியின் உக்கிரத்தினால, அந்த உக்கிரம் என்ற வார்த்தை தான் ஃபயர். ಆ ವ್ಯಥೆಗೊಳಗಾಗುತ್ತಾ ಅದೇ ಆ ಫೈರ್ ಎಂಬುದಾಗಿ. மன கசந்து போயிட்டேன், ಮನ ವ್ಯಥೆಗೊಳಗಾದ. ஏன்னா அது என்ன விடமாட்டே இருந்தது. ಅದು ನಾನು ಬಿಡ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாதிரி விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? எத்தனை முறை அப்படிலாம் தோணும் நமக்கு, யோசிச்சு பாருங்க. ಎಷ್ಟು ಬಾರಿ ಆ ರೀತಿ ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ஆனா விடல, அது ಆದ್ರೂ ಬಿಡ್ತಿಲ್ಲ, ಬಿಡ್ತಿಲ್ಲ. அது தொடர்ந்து வருதான், ಮುಂದುವರಿಸಿ ಬರ್ತದೆ. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஃபயர். ಹೇಳ್ರಿ, ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಬೆಂಕಿ. சத்தமா தான் சொல்லுங்களேன், எனக்குள்ள ஒரு ஃபயர். ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. வாசிக்கலாம் பாரு, லூக்கா 2:24-32. லூக்கா 24:32. ಲೂಕಾ 24:32. Luke chapter 24 verse 32. ಲೂಕಾ 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ಆಗ ಅವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಆತನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದಾಗಲೂ ಗ್ರಂಥಗಳ ಅರ್ಥವನ್ನು ನಮಗೆ ಬಿಚ್ಚಿ ಹೇಳಿದಾಗಲೂ ನಮ್ಮ ಹೃದಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಕುದಿಯಿತಲ್ಲವೇ? அந்த 32க்கு முன்னாடி போய் வாசிச்சு பாருங்க. 32க்கு ಮುಂಚೆ ಓದಿ ನೋಡಿ. அவங்க எருசலேம் டு எம்மாவூர் போறாங்க. ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಎಮ್ಮಾಹುಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா இப்ப அவர் சரீரம் எடுக்கப்பட்டது, ಆತನ ದೇಹ அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய கலக்கம், ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಲವರ, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, ಯಾರೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. எம்மாவூர் சீஷர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். ಎಮ್ಮಾಹು ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದೇ ಗೊಂದಲ. இன்னொரு வசனத்துல சொல்ற டிப்ரெஷன். ಇನ್ನೊಂದು ಪದದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಡಿಪ್ರೆಷನ್. ಯೇಸು ಶರೀರத்தை தூக்கின்னு போயிட்டாங்கன்றாங்க, ಯೇಸು ದೇಹವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದ್ರು ಅಂತಾರೆ, அவர் உயிரோடு எழுந்தாருன்றாங்க, ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಲ್ಲ. இவங்க ಯೆರೂಸಲೇம்ல இருந்து எம்மாவூர் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 மைல்ன்றாங்க. ಯೆರೂಸಲೇಮ್ ಟು ಎಮ್ಮಾಹುಗೆ 7 ಮೈಲು. இவங்க போயிட்டே இருக்கும்போது ಇವರು ಹೋಗ್ತಾನೆ ಇರುವಾಗ அங்க டக்குன்னு இயேசு வராரு. ಕೂಡಲೇ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஆனா அவர் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல, ಅವ್ರು ಯೇಸು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாரோ நடந்து போகும்போது வராங்க. ஏன்னா அந்த இடம்லாம் பாருங்க நல்லா இருட்டாதான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಯಾರೋ ನಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ அது ಆವರಿಸಿರ್ತದೆ. ஒன்றும் பெருசா இருக்கு. ஏன்னா அது எருசலேம் டு எம்மாவூர் அந்த டிராவல் பண்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா லைட் கம்பெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ಯೆರೂಸಲೇಮ್ ಟು ಎಮ್ಮಾಹುಗೆ ಹೋಗುವಾಗ ದೊಡ್ಡ ದೀಪ ಎಲ್ಲ ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲ. நீங்கள் எதை பத்தி பேசுகிறீர்கள்? ಯಾವ್ದು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತೀರಿ? உடனே இயேசு கேக்குறாரு அவங்க. ಕೂಡಲೇ ಯೇಸು ಅವ್ರ ಹತ್ರ சிலதெல்லாம் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொன்னார், ஆனா அது வேற மாதிரி இருக்குது. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರು, ಈಗೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು, ಆದ್ರೆ ಬೇರೆ ತರ ಇದೆ. உடனே அவர் அவங்க கிட்ட பேசுறாரு பாருங்க. ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, பேசி வேத வாக்கியங்களை எடுத்து காமிக்கிறாராம். ವೇದ ವಾಕ್ಯಗಳು ತೆಗೆದು ತೋರಿಸ್ತಾರೆ. டக்குன்னு ஒண்ணு வருதான், ಕೂಡಲೇ ಒಳಗೆ ಬರ್ತದೆ. அந்த இருதயத்துக்குள்ளாக ஒரு ஃபயர், ಅವರ ಹೃದಯದೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ. அதன் பேர் புரியுது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் அவசியம் இல்ல? ಅಂದ್ರೆ ನಮ್ಮೊಳಗ ಯಾವುದೋ ಒಂದು ಅಗ್ನಿ ಬಹಳ ಬೇಕಾಗಿದೆ. எம்மாவூர் சீஷர்கள் மாதிரி நிறைய குழம்பினே இருப்போம்ல, ಅಥವಾ ಎಮ್ಮಾಹು ಶಿಷ್ಯರಂತೆ ತುಂಬಾ ಗೊಂದಲದಲ್ಲಿ குழப்பி பேசுவோம்ல, ಗೊಂದಲವಾಗಿ மாத்தி பேசுவோம்ல, ಬದಲಾಯಿಸಿ ஒரு முறை இருக்கிற மாதிரி இன்னொரு முறை இருக்க முடியாது. ಒಂದು ಬಾರಿ ಇದ್ದಂಗೆ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு நாள் நல்லா இருக்கலாம், ಒಂದಿನ ಚೆನ್ನಾಗಿ, ஒரு நாள் ஒரு மாதிரியா இருக்கும், ಇನ್ನೊಂದು ದಿನ ಬೇರೆ ತರ, ஒரு முறை பிடிக்காது, ಒಂದಿನ ಇಷ್ಟವಾಗಲ್ಲ, ஒரு முறை சிலரை பார்த்தாவே ஒரு மாதிரியா தோணும். ಒಂದು ಕೆಲವೊಬ್ಬರು ನೋಡ್ತಿದ್ದಂಗೆ ಒಂಥರ ಅನ್ಸುತ್ತೆ.
ஜனங்கள் மூஞ்சிலே முழிக்க கூடாதுங்க. ಜನರ ಮುಖ ನೋಡಬಾರ್ದ್ರಿ. எங்க போவீங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ சொல்லுங்க. ஜனங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னா எங்க போணும்? ஒண்ணு காட்டுக்கு போணும், இல்ல சுடுகாட்டுக்கு போணும். ಜನರ ಮುಖ ನೋಡಬಾರ್ದು ಅಂದ್ರೆ ಒಂದು ಕಾಡಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಥವಾ இல்ல அங்கேயும் 2 பேர் இருப்பான், சுடுகாட்டுல கூட 2 பேர் இருப்பான். ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ ಇಬ್ರು ಇದ್ದೇ ಇರ್ತಾರೆ. ஏன்னா அவன் நீங்க உள்ள வந்தீங்கன்னா கேட்பான், யார் சார் யாராவது அடக்கம் பண்ணுமா? ಒಳಗ್ ಬರ್ತಿದ್ದಂಗೆ ಸರ್ ಯಾರನ್ನ ಸರ್ ಉಣ್ಣಿಡ್ಬೇಕು, நான் யார் மூஞ்சியுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ಯಾರ ಮುಖ ನೋಡಬಾರ್ದು ಅಂತಿದ್ದೇನೆ. இது யார் மூஞ்ச பார்க்க முடியாதனால இந்த டிப்ரெஷன் போகாது. ಯಾರ ಮುಖ ನೋಡಬಾರ್ದು ಎಂಬುದಕ್ಕೆ ಡಿಪ್ರೆಷನ್ ಅಲ್ಲ. நான் அவாய்ட் பண்றதுனால சில நேரத்துல எல்லாம் மாறிடாது. ನಾನು ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ತಡೆ ಹಿಡಿಯೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಬದಲಾಗಲ್ಲ. எனக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ನನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಬರಬೇಕು. எனக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ನನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ಫೈರ್ ಬರಬೇಕು. சொல்லுங்க பக்கத்துல, நமக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹೇಳ್ರಿ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಫೈರ್ ಬರಬೇಕು. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா சேர்ந்து சொல்லுங்க, ಗಂಡ நம்ம ಹೆಂಡತಿ குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ರೆ ಕರ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಫೈರ್, பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ಮಕ್ಕಳ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಫೈರ್ ಬರಬೇಕು. இருதயம் கொழுந்து விட்டு ನಮ್ಮ ಹೃದಯವು ಹತ್ತಿ ಉರಿಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழையிறது. ಅದರಿಂದಲೇ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸೋದು. இல்லனா அது ஒரு வேலை, ಇಲ್ದಿದ್ರೆ ಅದೊಂದು ಕೆಲಸ. இல்லனா அது ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சடங்காச்சாரம், ಅಥವಾ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು அது ಸಂಪ್ರದಾಯ, ஒரு பாரம்பரியம். ಅದು ಒಂದು ಪಾರಂಪರ್ಯ. கர்த்தர் நம்மள பாரம்பரியத்துக்காக அழைக்கல, ದೇವರು ನಮ್ಮ ಪಾರಂಪರ್ಯಕ್ಕಾಗಿ ஏதோ ஒரு ಕರೆಯಲಿಲ್ಲ, சடங்காச்சாரத்துக்காக அழைக்கல. ಏನೋ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿಗಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ. உங்களை என்னையும் கர்த்தர் அக்னி ஜுவாலையாய் மாத்தும். ನಿಮ್ಮ ನನ್ನನ್ನು ದೇವರ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗಳನ್ನ, எனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும்படி கர்த்தர் ನನ್ನೊಳಗ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಬೆಂಕಿ என் ಇರುವಂತೆ, குடும்பம் ஒரு ஃபயரா இருக்கும்படி ನನ್ನ கர்த்தர் ಕುಟುಂಬ அழைக்கல. ಒಂದು என் ಬೆಂಕಿಯಾಗಿರುವಂತೆ, பிள்ளைங்க ஒரு ஃபயரா ನನ್ನ இருக்கணும். ಮಕ್ಕಳು ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿರುವಂತೆ. சிலதான் நீங்களே போட்டு உள்ள குழப்பி கூடாது. ಕೆಲವೊಂದನ್ನೆಲ್ಲ ನೀವೇ ಒಳಗಾಕಿ நமக்குள்ளவே சில காரியத்தை வச்சு நானே பாருங்க யோசிச்சிட கூடாது. ನನ್ನೊಳಗೆ ನಾನೇ ಕೆಲವೊಂದು ಹಾಕಿ ನಾನೇ ಯೋಚಿಸ್ತಿರಬಾರದು. கரங்களை விரித்து கர்த்தர் ஆவியானவரை ஒப்பு கொடுத்து பாருங்க. ಕರಗಳು ನೆತ್ತಿ ದೇವರ ಆತ್ಮನ ಹತ್ರ ஆவியானவரே என்னால முடியல, ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನಿಂದ ಆಗ್ತಿಲ್ಲ, ஆவியானவரே எனக்கு உதவி செய், ದೇವರ ಆತ್ಮನೇ ಸಹಾಯ ಮಾಡಿ, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த அக்னியை ನನ್ನೊಳಗಿರುವ ಅಗ್ನಿಯನ್ನು நான் எழுப்பி விட போறேன், ನಾನು ಪ್ರಜ್ವಲಿಸ್ತೇನೆ, எனக்கு உதவி செய்யுங்க, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்கு அக்னியாய் மாறட்டும், ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಅಗ್ನಿಯಾಗಿ ಬದಲಾಗಲಿ, எனக்குள்ள ஒரு ஃபயர் வெளியில வரட்டும். ನನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ಫೈರ್ ಹೊರ ಬರಲಿ. ஓ எதுமே விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? அப்போ பாருங்க, நீங்க செய்யற சின்ன காரியம் கூட பெஸ்டா முடியும். ಮಾಡುವಂತ ಚಿಕ್ಕದು ಕೂಡ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತದೆ. எதுமே விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? இதுதான் ஆவிக்குரிய ஒரு கீ. ಇದೇ ಆತ್ಮಿಕಕ್ಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಕೀ. வாசிக்கலாம் பாருங்களேன், ಓದೋಣ. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்களே. 2 ராஜாக்கள் வாங்க, 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34 வாசிக்கிறவா. 34. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ಅರಸುಗಳು 4. வாங்க. 2 King chapter 4. பாருங்க, இங்க எலிசா கிட்ட அந்த அங்க இருக்கிற ஒரு பெண்மணி வந்து தன் குழந்தைய கொண்டு வர. ಇಲ್ಲಿ ಎಲೀಷನ ಬಳಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮಗನನ್ನು ತರ್ತಾಳೆ. ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். அப்படி ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ತೀರಿ ಹೋದ. இறந்து போயிட்ட உடனே இவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ತೀರಿ ಹೋದ ಕೂಡಲೇ ಆಕೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. அவள் போய் சில காரியத்தெல்லாம் பேசுறா, ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾಳೆ. இப்ப எலியா என்ன செய்யறா? ಎಲಿಯನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 33 வாசி, 33ல இருந்தே வாசிக்கலாம். 33ರಿಂದನೇ ಓದ್ತೇನೆ. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ಆ ಕೋಣೆಯ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಯೆಹೋವನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ಅನಂತರ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಬೋರ್ಲು ಬಿದ್ದು ತನ್ನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳನ್ನು ಅವನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ್ರಿಂದ ಹುಡುಗನ ದೇಹವು ಬೆಚ್ಚಗಾಯಿತು. ಆ ಹುಡುಗನು ಬೆಚ್ಚಗಾಯಿತು. பாருங்க, எலியா அப்படின்னாவே ஆவியானவருடைய ஒரு அடையாளம். ಎಲಿಸಾ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಸೂಚನೆ. எலியா ಅನ್ನುವುದು குமாரனுடைய ஒரு அடையாளம். ಎಲಿಯನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮಗನಿಗೆ ಸೂಚನೆ. எலிசா மேலதான் இரட்டத்தினியான அந்த அனாயிண்டிங் வரும். ಯಾಕಂದ್ರೆ ಎಲಿಷನ್ ಮೇಲೆ 2 ರಷ್ಟಾದ ಅಭಿಷೇಕ. அதனால எலிசாவை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு டைப்பாலஜில பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அடையாளம். ಎಲಿಷನ್ ಅನ್ನು ಟೈಪಾಲಜಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಹೋಲಿಸಲಾಗ್ತದೆ. இப்போ அந்த பெண்மணி வந்து தன் பிள்ளையை கொண்டு வரா. ಈಗ ಆ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮಗನನ್ನು ತರ್ತಾಳೆ. டெட் கண்டிஷன், ಸತ್ತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, இறந்து போன ஒரு முறை, ನಿರ್ಜೀವ ಸತ್ತ ಅವಸ್ಥೆ. யாருக்கும் சொல்லல, ಆದ್ರೆ ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ.
புருஷங்கிட்ட கூட சொல்லல, ಗಂಡನ ಹತ್ರನೂ ಹೇಳಿಲ್ಲ. ஒரு கழுதியை ரெடி பண்ண சொல்றான், ಕತ್ತೆನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ வேலைக்காரன முன்னாடி போக சொல்றான், ಸೇವಕನ ಮುಂದೆ ಹೋಗಿ குழந்தைய தூக்கி போட்டுக்கிறா, ಮಗು ಹುಡುಗನ ಎತ್ತಾಕೊಳ್ತಾನೆ, நேர அந்த கழுது மேல போறா, ನೇರವಾಗಿ ಕತ್ತೆ ಮೇಲೆ வரும்போதே எலிசாக்கு தெரிஞ்சிருது, ಬರುವಾಗಲೇ ಎಲಿಷನ್ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, உடனே கேயாசி அனுப்புறான், ಗೇಜಿಯನ್ ಕಳಿಸ್ತಾನೆ. அவன் சொல்றான் தெரியல, அவர் ரொம்ப துக்கமா இருக்கிற, திருப்பி வரட்டோன்றான், ಗೊತ್ತಿಲ್ಲ ತುಂಬಾ ದುಃಖ ಮೊರೆ ಆಗಿದ್ದಾರೆ, ಸರಿ ಬರ್ಲಿ. வந்த உடனே இப்ப அவ கண்டிஷனை பார்த்தா, ಬಂದ ಕೂಡಲೇ ಆ ಕಂಡೀಷನ್ ನೋಡಿದ್ರೆ அது ஒரு டெட் கண்டிஷன், ಅದು ಸತ್ತ ಅವಸ್ಥೆ. பாருங்க, சில நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அது ஒரு டெட் கண்டிஷன். ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಜಿಗುಪ್ಸೆ ಇರುತ್ತಲ್ಲ, ಅದು ಕೆಲವು ಬಾರಿ ಸತ್ತ ಅವಸ್ಥೆ ಅಂತ ಇರ್ತದೆ, வெளியில சொல்ல முடியாது, ಹೊರಗೆ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. சிலர்லாம் ஆவியானவர் பேசுறாரு, நான் விசுவாசிக்கிறேன். ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆಲ್ಲ ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ வெளியில சொல்றதுக்கே தெரியாது, ಹೊರಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೂ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த அந்த உலர்ந்த தன்மை, அந்த அனலற்ற தன்மை, அது ஒரு வேதனை. அது ಒಳಗೆ ಆ ಒಂದು ಒಣಗಿದ ಸ್ಥಿತಿ, ಆ ಬೆಚ್ಚನೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿ ತುಂಬಾ ವೇದನೆಕರ. ஆனா 4 பேருக்கு முன்னாடி நல்லா தெரிவிங்க, ಅದು 4 ಮಂದಿ ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣ್ತೀರಾ, 4 பேர் முன்னாடி ட்ரெஸ் போட்டுக்குவீங்க, 4 ಮಂದಿ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರಧಾರಣೆ, 4 பேருக்கு முன்னாடி சிரிப்பீங்க, 4 ಮಂದಿ ಮುಂದೆ ನಗ್ತೀರಾ, 4 பேர் முன்னாடி நல்லா பேசுவீங்க, 4 ಮಂದಿ ಮುಂದೆ ಮಾತಾಡ್ತಾರ ಇರ್ತದೆ. சில நேரத்துல ஏதோ ஃபங்க்ஷன் கூட போவீங்க, ಕೆಲವೊಂದು ಸಮಾರಂಭಗಳಿಗೂ ಹೋಗ್ತೀರಾ, ಅಂತೀங்க, ಆಹಾ ಅಂತೀರಾ. ஆனா அந்த உள்ள இருக்கிற அந்த அந்த மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரணத்தின் தன்மையை சொல்ல முடியாது. ಒಳಗಿರುವ ಮರಣ ಅವಸ್ಥೆ ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನು ಹೊರಗೆ ಹೇಳಲಿಕ್ಕಾಗದ ಸ್ಥಿತಿ, அதான் டிப்ரெஷன். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಡಿಪ್ರೆಷನ್. சொல்லவே முடியாது, ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. தனியா படுத்துக்குவீங்க, ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಮಲಗಿರ್ತೀರಿ, பேசுறதுக்கு பிடிக்காது, ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟವಾಗಲ್ಲ. இது என்ன சொல்றது? ಇದನ್ನ ಏನಂತ ಹೇಳೋದು? அதான் ஒரு டெட் கண்டிஷன் சொல்றோம். ಅದನ್ನೇ ಡೆಡ್ ಕಂಡೀಷನ್, மரணத்தின் தன்மை, ಮರಣ ಅವಸ್ಥೆ. மரண அவஸ்தை சொல்ல முடியல, ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்களேன், ಅದು ಒಂದೊಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. இப்ப ಎಲಿಸಾ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ட உடனே, ಎಲೀಷನ ಬಳಿ ಕೊಟ್ಟ ಕೂಡಲೇ பாருங்க எலிசா என்ன செய்தா, ಎಲೀಷ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அதை எடுத்துக்கொண்டா 33ல வாசிக்கிறோம்ல, 33ರಲ್ಲಿ ಓದ್ತೇವಲ್ಲ அந்த வார்த்தையை பாருங்க. உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ಯಾರು ಒಳಗೆ ಬಾರದಂತೆ ಆ ಕೋಣೆಯ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಯೆಹೋವನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இங்க எலிசா வேண்டுதல் செய்தார்னு சொல்லப்படுது. ಪಾಸ್ಟರ್, ಎಲೀಷನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನಂತ ಇದೆಯಲ್ಲ, பரிசுத்தாவே நமக்கு வேண்டுதல் செய்றாரா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರಾ? ரோமர் 8:26 வாசிப்போம். ರೋಮ ಪತ್ರಿಕೆ 8:26 ಓದು ನೋಡಿ. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிற வேளையில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக இந்த இடத்துல இப்படி போடுங்க, எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ನೋಡ್ರಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಾವು ರೋಮ ಪತ್ರಿಕೆ 8:26 ನಾವು ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಅಶಕ್ತರಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗಾಗಿ ಮಾತಿಲ್ಲದಂತ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನಂತಿದೆ. ಅದನ್ನು ಈ ರೀತಿ ಹೇಳೋಣ, ನನಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಆವಿಯಾನವರು, ಅದರಂತೆ ದೇವರಾತ್ಮ நமது பலவீனங்களில் ನಮ್ಮ ಅಶಕ್ತಿಯನ್ನು நமக்கு உதவி செய்கிறார். ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. சொல்லுங்க, உதவி செய்கிறார். ಎಲ್ರಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. சொல்லுங்க, உதவி செய்கிறார். ಎಲ್ರಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று, ಹೇಗೆಂದ್ರೆ ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನ್ ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕು அறியாமல் இருக்கிறபடி ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರಿಂದ ஆவியானவர் தாமே, ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ வாக்கு கடங்கா ಮಾತಿಲ್ಲದ பெருமூச்சோடு ನರಳಾಟದಿಂದ நமக்காக, ನಮಗೋಸ್ಕರ. உங்களுக்குள்ள ஒரு ಅಗ್ನಿ வரணும், ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಬರಬೇಕು, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆயா இருக்கணும், ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಇರಬೇಕು, அந்த பெந்தகோஸ்து ಅನುಭವத்துல வாழணும், ಪಂಚಾಶತ್ಮ ಅನುಭವದಲ್ಲಿ ಬದುಕಬೇಕು. நீங்க சாதாரண ஆளா இருக்க ನೀವು கூடாது, ಸಹಜ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರಬಾರದು. ಎಲುಬುல ஒரு ಫೈರ್ இருக்கணும், ನಿಮ್ಮೊಳಗ ಎದ್ದೇಳುವಾಗ ಒಂದು ಅಗ್ನಿ, ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಇರಬೇಕು. உங்களுக்குள்ளாக ஒரு ஃபயர் வேலை செய்யணும், ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. நீங்க எலிசாவனை தூக்கின்னு உள்ள போறா பாருங்க, ಎಲೀಷನ ಎತ್ತಿಕೊಂಡು ಒಳಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவன் வேணல, ಅವನು ಬೇಡಲಿಲ್ಲ, அவன் மேல இவன் படுக்குறான், ಅವನ ಮೇಲೆ ಮಲಗ್ತಾನೆ. அவன் கண்களை தூக்கி அவன் கண்கள்ல வைக்கிறான், ಕಣ್ಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣನ್ನು ಇಡ್ತಾನೆ, வாயை தூக்கி வாயில வைக்கிறான், ತುಟಿಯ ಮೇಲೆ கையை தூக்கி கையில வைக்கிறான், ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಇಡ್ತಾನೆ. இப்போ தனக்குள்ள இருக்கிற காரியத்தை ಈಗ ತನ್ನೊಳಗಿರುವ ಕಾರ್ಯ அவன் கொண்டு வரான். ಅವನು ತರ್ತಾನೆ. 34 சொல்லுது, 2 ராஜாக்கள் 4:34, 2 அரசு 4:34. கிட்ட போய் அவன் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ಅನಂತರ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಬೋರ್ಲು ಬಿದ್ದು ತನ್ನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳನ್ನು ಅವನ ಕಣ್ಣು ಬಾಯಿ ಕೈಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ್ರಿಂದ ಆ ತುಸು ಹೊತ್ತಿನಲ್ಲಿಯೇ ಆ ಬೆಚ್ಚಗಾಯಿತು, ದೇಹವು ಬೆಚ್ಚಗಾಯಿತು. கதவை போட்டுங்க,
ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿರಿ, உள்ள போங்க. ಒಳಗೋಗ್ರಿ. உங்களுக்காக ஒரு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನ ಕಾದಿದ್ದಾನೆ. தன்னுடைய வல்லமை உங்க மேல கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறார். ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತರಲು ಕಾದಿದ್ದಾನೆ. இதை எப்படி ஒண்ணா எடுத்துங்க. ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. பாஸ்டிங் பிரேயரா எடுத்துங்க. ಇದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ. கர்த்தரோட சேர்ந்து ஜெபிக்கிறதா. ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದು. ஹalleluya. ஹalleluya. அது உங்க தனிப்பட்ட ரூம். ಇದು ನಿಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗತ ಕೋಣೆ. அது உங்க தனிப்பட்ட நேரம். ಅದು ವ್ಯಕ್ತಿಗತವಾದ ಸಮಯ. அந்த அனல் உங்களுக்குள்ள வரணும். ಆ ಜ್ವಾಲೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அந்த அனல் உங்களுக்குள்ள வரணும். ಆ ಜ್ವಾಲೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அடுத்த வசனம் சொல்லுது. ನಂತರದ ವಾಕ್ಯ, அந்த பிள்ளை எழும்பி ಆ ಮಗನು 7 தர தும்பி 7 ಬಾರಿ மீண்டும் தன் தாயிடத்தில் வந்தான். ಮತ್ತೆ ತನ್ನ ತಾಯಿ ಬಳಿಗೆ ಬಂದನು. அந்த தாய் தூக்கின்னு வரும்போது ಆ ತಾಯಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಬರುವಾಗ அது ஒரு சத்த நிலைமை. ಅದು ಸತ್ತ ಸ್ಥಿತಿ. ஆனா மீண்டும் எலிசா அந்த தாய் கிட்ட கொடுக்கும்போது எலிஷன் ಮತ್ತೆ ತಾಯಿ ಹತ್ರ ಒಪ್ಪಿಸುವಾಗ அது அனல் கொண்ட தன்மை. ಅದು ಜ್ವಾಲೆಯಿಂದ ತುಂಬಿದ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ஒருவேளை எந்த நிலைமையில நீங்க உள்ள வந்தாலும், ಯಾವ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ನೀವು ಒಳ ಬಂದಿದ್ರು, உங்களை பரிசுத்த ஆவியானவர் ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ எரிகிற அக்னி ஜுவாலையாய் மாற்ற வல்லவர். ಹತ್ತಿ ಉರಿಯುವ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಲು. ஹalleluya. ஹalleluya. அவரிடத்துல வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போனதில்லை. ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದವರು ಬರಿದಾಗಿ ಯಾರು ಹೋಗಲ್ಲ. வாஞ்சை உள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குறார். ಆಸಕ್ತಿ ಪರಾರ ಆತ್ಮವನ್ನು ಆತನ ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವನು. கேட்கிற எவனுக்கும் அவர் தருகிறார். ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒದಗಿಸುತ್ತಾನೆ. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ. தட்டுகிற எவனுக்கும் அவர் ತಟ್ಟುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ತೆರೆಯುವುದು. ஹalleluya. நான் சொல்ற இந்த காலை வேளையில ಬೆಳಗಿನ ಜಾವ இந்த உணர்ந்த நிலைமையில அப்படியே என்ஜாய் பண்ண போறீங்களா? ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ನೀವು ಆನಂದವಾಗಿರ್ತೀರಾ? இந்த உணர்ந்த நிலைமை தான் உங்க வாழ்க்கை நினைக்கிறீங்களா? ಮನಸ್ಥಿತಿ ನಿಮ್ಮ ಜೀವನ ಅಂತೀರಾ? அதிலிருந்து எழுந்து வர எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಅದರಿಂದ ಹೊರಬರಲು ಎಷ್ಟು ಜನ ಬಯಸ್ತೀರಿ? நான் சொல்றேன், ನಾನು உங்க ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கையை கர்த்தர் ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾய் மாற்ற வல்லவர். ಬಾಳನ್ನು ದೇವರು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಲು, சூழ்நிலையை கர்த்தரால மாற்ற முடியும். ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா டிப்ரெஷனையும் ஆவியானவர் எடுத்து வெளியில போட முடியும். ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಎಲ್ಲಾ ಡಿಪ್ರೆಷನ್ ದೇವರ ಆತ್ಮ ತೆಗೆದುಹಾಕಲು ಸಾಧ್ಯ. வேறு மனிதனாய் வேறு மனுಷ್ಯ ஆவியானவரால மாற்ற முடியும். ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೊಬ್ಬ ಮನುಷ್ಯನೋ ಮನುಷ್ಯಯಾಗಿ ಪವಿತ್ರತ್ವವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನು. ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ಅವರು தேவனை ಮಾತ್ರ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சும்மா இல்ல, இது வந்து நம்ம சில நேரத்துல அது அப்படியே லேஸ்ல விட்டுறது பாரு. ಸುಮ್ಮನೆ ಹಲವಾರು ಬಾರಿ ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಡೋದು. வாழ்க்கை அப்படியே போயிடுச்சுல அப்படின்னு. ಜೀವನ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಲ್ಲ? கிடையாது. ಇಲ್ಲ. ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் பாரு. ಕಳೆದ ವಾರ ಒಬ್ಬರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ. சுமார் இனி நான் அப்படி மாறுவேனான்னு எனக்கு தெரியல. ಇನ್ನೂ ಹಂಗ್ ಬದಲಾಗ್ತಾನೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரே ஒரு வார்த்தை தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಕೂಡಲೇ ಜ್ಞಾಪಕ. 100 வயது கிழவனையும் குழந்தை பெற செய்ய முடியும்னா 100 ವರ್ಷದ ಮುದುಕನಿಗೂ ಮಗು ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வாழ்க்கையிலும் கர்த்தர் உனக்காக உன் காலங்களை ரிவர்ஸ்ல கொண்டு போக வல்லவர். ನಿನ್ನ ಬಾಳನ್ನು ನಿನಗಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ಕಾಲಾವಧಿಗೆ ಒಯ್ಯಲು ಶಕ್ತನು. டக்குன்னு போனை வச்சிட்டாரு அவர். ಕೂಡಲೇ ಫೋನ್ ಇಟ್ಬಿಟ್ಟು அவர் அப்படியே அவரால முடியல, ಅವರಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲ. டக்குன்னு போனை எடுத்து கட் பண்ணிட்டு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிட்டாரு. ಫೋನ್ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಮಾತಾಡ முடியல. ಆಗ್ಲಿಲ್ಲ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, மீண்டும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் ಮತ್ತೆ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ. பயந்துராதீங்க, ಹೆದರಬೇಡಿ, கர்த்தரை பிடிங்க. ದೇವರನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ. அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், ಆಗಾಗ ಇದನ್ನೇ ಹೇಳೋದು, கர்த்தரை பிடிங்க. ದೇವರನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ. உலர்ந்த தன்மையிலிருந்து வெளியில வா. ಒಣ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರ ಬನ್ನಿ. உங்களுக்காக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತಾರೆ. வாழ்க்கையிலே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ஆராதனை நேரத்திலே அதை சொன்னேன். ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, என் தேவனிடத்துல எந்த நிலைமையில வரணும் முக்கியம் இல்ல, அவர் என்னவா இருக்கிறான்றதை என் வாழ்க்கையில பார்த்தா போதும். ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಎಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆತನ ನನಗೆ ಏನಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು. அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும். ಆತನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. அவர் சொன்னதை நீங்க செஞ்சீங்க, ಆತನು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, காஞ்ச குச்சியா இருந்தாலும் அந்த காஞ்ச குச்சியை வச்சு அற்புதத்தை செய்ய அவரால். ಒಣಗಿದ ಕೋಲೆ ಆಗಿದ್ರು ಒಣಗಿದ ಕೋಲನಿಟ್ಟು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತಿದ್ದೀರಾ? உங்க வாழ்க்கையை கர்த்தர் அப்படி பண்ண வல்லவரார். ಜೀವಿತವನ್ನು ಹಂಗ್ ಪರಿವರ್ತಿಸಲು ಶಕ್ತ. ஆமென். ಆಮೆನ್. ಎಲ್ಲ எழுந்து நிற்கலாமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು, ಎಲ್ಲ எழுந்து நிற்கலாம். ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು, கரங்களை தாவியானவர்ட்ட பேசுங்க. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ದೇವರ ಆತ್ಮನ ಹತ್ರ ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அனல். ಸ್ವಾಮಿ ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு அக்னி. ಹೇಳ್ರಿ, ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. தகப்பனே, எனக்குள்ள ஒரு அக்னி ஆண்டவர். ನನ್ನೊಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ ದೇವರು. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ஆண்டவரே, அந்த டிப்ரெஷன் எனக்குள்ள இருந்து போணும். ಆ ಡಿಪ್ರೆಷನ್ ನನ್ನೊಳಗೆ, ஆண்டவரே, என் சோர்வுகள் என்கிட்ட இருந்து வெளியில போணும். ನನ್ನ ಬೇಸರಗಳು ನನ್ನಿಂದ, என் குழப்பங்கள் என்கிட்ட இருந்து வெளியில போணும். ಗೊಂದಲಗಳು ಹೊರಗೋಗಲಿ. ஆண்டவரே, என் நாவுனால நான் பேசின காரியங்கள் வெளியில போணும். ನನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ನಾನು ಆಡಿದೆಲ್ಲ ಹೊರಗೋಗಲಿ. எனக்குள்ள ஒரு அக்னி ஆண்டவரே. ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு அக்னி. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. ஓ, எனக்குள்ள அந்த அனல் வேணும் ஆண்டவரே. ನನ್ನೊಳಗಾಗಿ ಆ ಜ್ವಾಲೆ ಬೇಕು. கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ, அப்படியே கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஓ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓரி மாமா 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 மாமா. ஓரி கரலரபரி மிரிஷகரலரப.
ஓ யாருமே மௌனமா இருக்காதீங்க. ಯಾರು ಮೌನವಾಗಿರಬೇಡಿ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபயர் அவசியம். ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಮುಖ್ಯ. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஃபயர் அவசியம். ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಬೆಂಕಿ ಮುಖ್ಯ. ಅವನக்குள்ள ஒரு ಅಗ್ನಿ ಅವಶ್யம். ಒಳಗಾಗಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಬೇಕಾಗಿದೆ. உங்க குடும்பத்துல ஒரு அக்னி அவசியம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಬೇಕು. கணவன் மனைவி உறவுல ஒரு அக்னி அவசியம். ಹೆಂಡತಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಂಕಿ ಬೇಕಾಗಿದೆ. உங்க பொருளாதாரத்துல ஒரு அக்னி அவசியம். ಆರ್ಥಿಕತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಬೇಕಾಗಿದೆ. ஓ ரிபா பாபா பரிகா பாலாரா. கரங்களை உயர்த்துங்க, உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கண்கள் மூடி எதையும் பார்க்காதீங்க. ಯಾವುದನ್ನು ನೋಡಬೇಡಿ. அவர் உங்களுடைய தேவன். ಆತ ನಿಮ್ಮ ದೇವರು. அவர் உங்களுடைய ஆவியானவர். ಆತ ನಿಮ್ಮ ದೇವರಾತ್ಮ. அவர் உங்களுக்காகவே இயேசு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ. பவுல் சொல்றார், மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழச்செய்த ஆவியானவர். பவுலன் ಹೇಳ್ತಾನೆ, ಸತ್ತ ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ. எங்களுக்குள் வாசமாயிருந்தார். நம்மொಳಗೆ ವಾಸಿಸು. எங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ನಮ್ಮ ಮರ್ತ್ಯ ದೇಹಗಳು ಬದುಕಿಸಲ್ಪಡುವು. எங்களுக்குள்ள அந்த உயிர் தெழுதல் நம்மொಳಗಾಗಿ ಆ ಪುನರುತ್ಥಾನದ ಜ್ವಾಲೆ ಅಗ್ನಿ ಎங்களுக்குள்ள கிரியை செய்யும். ಅಗ್ನಿ நம்மೊಳಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ಓ ರಿಬಾ ಬಾಲರಿ ಮೋರೋ ಶಲರಬಾ ಶಲರದುರಬಾ ಕರಬಲರ ಓ ರಿಮಾ ಮಾಮಾ ಎಲ್ಲ ಕೊರಳ ಉಯರ್ತಿ ಎಲ್ಲ ಸ್ವರವೆತ್ತಿ ಓ 5 ನಿಮಿಷ ಒಂದು 5 ನಿಮಿಷ நான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ಹೇಳ್ತೇನೆ, ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಿದೆ. ಎಲ್ಲ ವರಂಡ நிலைமையை மாற்ற வல்லவராக ಎಲ್ಲ ಒಣ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. ஓ நல்ல ஜெப ஆவி உங்க மேல கடந்து ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತದೆ. நல்ல வேத வாசிக்கிற ஆவியானவர் ವಾಕ್ಯ ಓದುವಂತ ಆತ್ಮ ಇಳಿದು ಬರ್ತದೆ. புதுப்பிக்கிற தன்மை, ಒಂದು ನವೀಕರಿಸಲ್ಪಡುವ, கனி தருகிற தன்மை, ಒಂದು ಚೈತನ್ಯದ ಕಾರ್ಯ, கனி தருகிற தன்மை, ಒಂದು ಫಲಭರಿತವಾದ ಕಾರ್ಯ. ರಬಾ ಶೆರೆಬಾ ಕಲರ ஹalleluya 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 ದುರಬಲರಬಾ ಕರಬಾ ಓರಿಕಾ ಬಾಬಾ ಕೇವಲರಮ ಶಂದರ ದುರಬಲರಬ ಕರಬಲರಮ ಉರಂದರಬೋ ಶದರಿ ಅಂತರಬಲರಬ ಕರಬಲರಬ ಓ ರಾಮ ಮಾಮ 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 ஆராதனை இயேசுவிகே ஆராதனை இயேசுவிகே ஓ ஆராதனை இயேசுவிகே ஆராதனை இயேசுவிகே நீ ನುಡಿಯುವುದನ್ನೇ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ವಾಕ್ಯ ಎಲ್ಲ ಕರங்களை உயர்த்தி கைகள் நேர்த்தி ನುಡಿಯುವುದನ್ನೇ ನಿನ್ ಮಾರ್ಗದಿ ಮಾತ್ರ ನಿನ್ ವಾಕ್ಯವನ್ನೇ ನನ್ನ ಪ್ರಿಯ ಯೇಸುವೇ ಮಾರ್ಗವಲ್ಲ ಅಂಧಕಾರ ತುಂಬಿಕೊಂಡರು ಬೆಳಕಾಗಿಯೇ ಯೇಸು ಇರಲು ಇಲ್ಲ ಭಯವು ಆರೋಹಣ ಸೈನ್ಯ ಬಂದು ಸುತ್ತಿಕೊಂಡರು ಕಾಪಾಡಲು ಕರ್ತನು ಇರಲು ಇಲ್ಲ ಮಾರ್ಗವೆಲ್ಲ ಅಂಧಕಾರ ತುಂಬಿಕೊಂಡರು ಬೆಳಕಾಗಿಯೇ ಯೇಸು ಇರಲು ಇಲ್ಲ ಭಯವು ಆರೋಹಣ ಸೈನ್ಯವನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡರು ಕಾಪಾಡಲು ಕರ್ತನು ಇರಲು ಇಲ್ಲ ಭಯವು ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ஓ மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
ಸ್ತುತಿಸ್ತೇವಪ್ಪ. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. அந்த ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. எல்லா உலர்ந்த தன்மைகள் மாறட்டும். ಎಲ್ಲ ಒಣ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗಲಿ. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். ಡಿಪ್ರೆಷನ್ ಆತ್ಮ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ಗೊಂದಲದ ಆತ್ಮ ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. ஓ குடும்பத்தை ஆசீர்வதி. ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ. கணவன் மனைவி உறவு ஆசீர்வதி. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜೀವಿತ பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதி. ಮಕ್ಕಳ ಜೀವಿತ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தர் கரம் அந்த குடும்பத்தின் மேல எழும்பட்டும் ஆண்டவரே. ಕರ್ತನ ಕರ ಇವರು ಬಾಳಲ್ಲಿ ಎದ್ದೇಳಲಿ. கேட்ட வார்த்தையின்படி ಕೇಳಿದ ವಾಕ್ಯದ ஓ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ರಿ. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ರಿ. நாம மகிமை பெறட்டும். ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. கரங்களை உயர்த்தி ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ತಂದೆಯಾದ ದೇವರ பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ಎಂದು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya.